ஜெபம் செய்வோம். படைத்தவராகிய ஆண்டவரே, நீர் இங்கே காத்திருக்கிறீர் என்பதை அறிந்து உங்கள் சமூகத்திற்குள் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மனதையும் வாழ்க்கையும் வழிமுறைகளையும் மாற்ற, படைப்பு முழுவதையும் வாழ்க்கை முழுவதையும் இந்த புதிய ஒளியில் எங்களை காணச் செய்வீர் என்று நம்புகிறோம். எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு, மகிழ்ச்சி, நம்பிக்கை ஆகிய அனைத்து இவர்களுக்குள் நிரப்பும் ஆண்டவரே, உடைய வார்த்தை மாம்சமாகும்படிக்கு இன்றைக்கு குறிப்பாக இந்த வழிபாட்டில் உடைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம் உருவாக்கி தருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சர்வத்தையும் படைத்த வல்லமையுள்ள கடவுளே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம். நீ துதிக்கப்படத்தக்கவர், எங்கள் வாழ்க்கையை வளமாக்கத்தக்கதாக நன்மையான ஈவுகளை படைத்து தந்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த அமைதியான குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த சூரிய ஒளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சூரிய ஒளியானது பகல் முழுவதும் உலகுக்கு சக்தியை தருகிறது, இரவில் இருள் அமைதியையும் ஓய்வையும் தருகிறது. பூமியின் படைப்புகளின் தாவரங்களினுடைய தாகத்தை தணிப்பதற்காக நீ தரும் மழைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமிக்கு வெப்பம் தந்து விதைகளை உழைக்க செய்து செடிகளை வளரச் செய்யும் சூரியனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குளிர்காலத்தில் நீ தரும் பணிக்காகவும் உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர் தந்த இந்த உலகத்திற்காகவும் அற்புத படைப்புகளுக்காகவும் இந்த உலகில் நீர் எங்களுக்கு தந்துள்ள இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையில, இந்த படைப்பின் ஞாயிறாய் குறிப்பாக இந்த நாளில அனுசரிக்கும்படியே கடவுள் கொடுத்த கிருபையை நினைத்து நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கரங்களில அர்ப்பணித்து நாங்கள் வேண்டுதல் செய்வோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசி அழைத்து வரும்படி நாங்கள் சொல்லுகிறோம். தேச ரட்சகரின் மூலமே கேட்சி மன்றாடுகிறோம் பிதாவே. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை 236 பாமாலை வாழ்க என் தேசமே நம் அனைவரும் எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் படிந்து குடிந்து முழங்கற்படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசலாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாய்க்கப்படாமலும் கபடாயாமல் அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி
அவர் தீர்க்க தரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் அந்த தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் கர்மரையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் சமூகத்தில் பிரியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் ஆவியானவராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். சற்று நேரம் நாம் முழங்கள் படியிட்டு நம்முடைய குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதத்தினுடைய நிறைவு நாள், இந்த நிறைவு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய நாள். ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பிழைகள், தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகள் எங்களுடைய மனதை அடித்துக் கொண்டே இருக்குமே. ஆனால் நீங்க இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் எங்களை தூய்மைப்படுத்தின ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தின ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாயிருங்கள் என்னுடைய வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இன்னும் எங்களுடைய வாழ்விலே காணப்பட உண்மை நாங்கள் கண்டுகொள்ள என் கண்கள், எங்களுடைய செவிகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள் ஆவியானவரே இந்த ஆராதனைக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்குமே. ஆனால் தயவு செய்து எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய குறைவுகளை நாம் அறிக்கை செய்து விட்டுக் கொள்வோமா? தங்கள் பாவங்களுக்காக உண்மையை துக்கப்பட்டு கடவுளுடைய மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவதை குறித்து கடவுள் சொல்லுகிற அருள் நிறைந்த வாக்கை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிலை வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவனமாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவதாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற படியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளை சொல்லி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது தூயாவின் கிருபையும் தேற்றமையும் தந்தருளுவாராக. ஆமென். நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதம், இந்த 31 நாட்கள் கடவுளுடைய அனுகிரகம், கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறபடினாலே ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோம். நாம் இன்று வரைக்கும் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. குடும்பமாய் உம்மை போற்றும்படியாய் ஆண்டவரே நீங்க அழைத்து வந்தீங்களே என்று ஸ்தோத்திரம் சுவாமி. எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ குழப்பங்கள், இவைகளின் மத்தியிலும் கடவுளே எங்களை வழிநடத்தி வந்த கிருபை எண்ணி ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுவோமா? தாவீதையா சொன்னது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்னுடைய நாவில் இருக்கும். இயேசுவே உமக்கு நன்றி என்று நாம் எல்லாரும் ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நாம் ஸ்தோத்திரிப்போமா? கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படி இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவாதயபரத்துக்காக அபாத்திரம் அடையாளங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவை அறிச்சத பண்புடைய கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை படைப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இவைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக துதிக்கிறோம். உலகத்தை மீட்டுக் கொண்ட விளைவினர்களுக்காக, கிருபை நெத்தர்களுக்காகவும், மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியாய் இருக்கும் எமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து நீங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கும். வாக்கு நாளை மாத்திரமல்ல, நடக்கையாய் முடிந்து
பூர்வ காலத்தில் கடவுள் தம்முடைய மக்களுக்கு அருளிய கற்பனைகளாவன, உன் ஆண்டவராகிய கடவுள் நானே, என்னையின்றி உனக்கு வேறு கடவுள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உனக்கு யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்கி அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். உன் ஆண்டவராகிய கடவுளின் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனமனுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்பதே. ஆண்டவரே, எங்களுக்கு அருகே இந்த கற்பனைகளை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏறியர்களும். தேசிய சபையார் அமர்ந்திருந்து திருமுறை பாடங்கள் நான் படிக்க கேட்கிறோம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கக்கூடிய முதலாம் திருமறை பாடம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 31. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 31. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் புறும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் கூறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இந்த தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் கூறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகல பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமி மேல் கூறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இந்த நாளுக்கென்று வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் நிருப பாடம் வாசிக்கப்பட்டு முடியும். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கே தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய
சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேதபாடம் வாசித்தார்கள். தேவனை மற்றும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் மத்தேயு எழுதின அதிகாரம் 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 9 முதல் 13 வரை. பக்கம் 9. புதிய ஏற்பாடு பக்கம் 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகளை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமலும் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இன்று மன்னமாக இந்த நாளுக்குரிய மகிழ்வுக்கு மன்ன அவசரத்தை நான் சொல்ல ஜெபத்தோடு திரும்ப சொல்ல உங்கள் யாவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்து பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 104:24 வசனம். நாம் நின்றபடியே இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்டுபிடித்து உட்பொதிக்கிறார். தொல்லிப்புலத்தின் காலத்தில் பாடுபெற்று சிலுவையில் அறைகின்ற மரித்து அடக்கம் பெற்ற பாதலத்தினார். 3ஆம் நாள் மரித்தோடத்தில் எழுந்தொழினார். பரமண்டலத்திலே சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் வலதுபார்சத்தை பெற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை மேற்கொள்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் படைப்பாளரான கடவுளே, உம்முடைய சாயலில் எங்களை படைத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் எங்களை மீட்டெடுத்தவரே, நீர் வாக்குத்தத்தம் செய்துள்ள பரிசுத்த ஆவியினால் எம்மை முத்திரையிட்டு உமது இரக்கத்தின் ஐஸ்வரியத்தின்படி எங்கள் தவறுகளை மன்னித்து முழு படைப்போடும் எங்களை ஒப்புரவாக்கும். படைப்பின் உக்கிரானக்காரர்களான நாமனும் படைப்பின் நலன் பேணி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு தூய ஆவியாகவும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேசிய சபையை கருவோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இன்றைக்கு தெரிந்த திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு படைப்பின் அருமை, the goodness of creation. இன்றைக்கு சுற்றுச்சூழலை காப்பது என்பது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரின் கருசனையாக உள்ளது. முன்னேறும் நாடுகள் பலதரப்பட்ட இந்த சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்நோக்கி உள்ளன. இந்த சுற்றுச்சூழல் சவால்களில் மனித வாழ்வை பாதிக்கும் தன்மையும் அளவும் இடத்துக்கு இடம் மாறி உள்ளது. படைப்பு என்பது ஓர் அழகியல் செயல்பாடாகும். தன் ஆவியை ஊற்றி ஆண்டவர் மனிதனையும் இந்த பூமியையும் வானங்களையும் வானத்து நட்சத்திரங்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக படைத்து அவற்றிற்கு ஆதாம் மூலமாக பெயர் சூட்டினார். தன்னுடைய படைப்பு நல்லதாக இருப்பதை கண்டார். வார்த்தை மாம்சமாயிற்று, உலகம் தோன்றியது. மனித குலத்திடம் ஆண்டவர் கொண்ட நிபந்தனையற்ற அன்பை நான் என்று சொல்லி குறிக்கின்றது. இந்த ஆண்டவரின் திரளான கிரியைகளை நாம் பாழ்படுத்திய போதும், மரங்களை வெற்றி வீழ்த்திய போதும், வளிமண்டலத்தை மாசுபடுத்தி ஓசோன் படலத்தில்
துளைவிடச் செய்த போதும் இயற்கையினுடைய செழுமையையும் வளமும் இன்னும் நீங்காமல் இருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவி தன்னுடைய அன்பான சற்றைகளை இந்த பூமியின் மீது கவிழ்த்துள்ளது. கோழி தன் குஞ்சுகளை தன் சற்றையின் கீழ் மறைத்து வைத்து பாதுகாப்பதைப் போல பரிசுத்த ஆவியின் சற்றைகளின் கீழ் நம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்கின்றோம். நம் மீது அன்பான ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தை படைத்து பராமரித்து தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து வருகின்றார் என்றால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்களாகிய நீங்கள் நாம் இந்த நாளில் இந்த படைப்பின் அருமை குறித்து இந்த ஓய்வு நாளில் சிந்திக்க முடியாக அன்பு சகோதர சகோதரிகள், வாலிபல் சகோதர சகோதரிகள், இப்பொழுது இந்த படைப்பின் அருமை நினைவு கூர்ந்து நம்மத்தில ஒரு சிறப்பு நிகழ்வை நிகழ்த்த அவர்கள் யாவரையும் அன்போடு கூட நான் கேட்டுக்கொண்டேன். முதலாவது குறித்தும் கடவுளுடைய நாம மகிமைக்காக நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகள் தாங்களாகவே கிரியேட் பண்ணி இன்றைக்கு அந்த பாடலை கடவுளுடைய நாம மகிமைக்காக ஒரு சிறப்பு பாடலாக பாட அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இறைவர்கள் யாவரும் ஜெபத்தோடு கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து வாலிப சகோதர சகோதரி தயவு செய்து முன்வருமாறு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருக்குறள் எண் 1031. சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உலகை தரும். உழவு தொழிலில் இருக்கும் நெருக்கடிகளை எண்ணி வேறு வேறு தொழிலுக்கு சென்றும் உலகம் ஏற்பினில் தான் இயங்குகிறது. அதனால் எத்தனை வருத்தம் இருந்தாலும் உழவே தொழில் முதன்மையானது. வாழையல மண் குவளையோ உயிரை பறிகுடியிலே
தொடர்ந்து நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகள் இன்னைக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பது கிளைமேட் சேஞ்ச், கால சூழ்நிலை மாற்றங்கள், அவைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு எதிர்கால சந்ததிக்காக இன்றைக்கு போராடி கொண்டே இருக்கிறது. இதனை மையப்படுத்தி படைப்பு நல்லது என்று கண்ட கடவுள் இன்றைக்கு அழிவின் பாதையிலே மனிதர்கள் மூலம் சென்று கொண்டிருக்கிறது. அதை மீண்டும் எதிர்நோக்கி செல்வதற்கு, நம்மை மீண்டும் தூண்டுவதற்கு இதனை அடிப்படையாக வைத்து ஒரு சிறு ஸ்கிட் மூலமாக அருமை வாலிப சகோதர சகோதரிகளை தெளிவுபடுத்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன அம்புட்டு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க? எங்க போற இன்னைக்கு? என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? டேய் ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ் நேரம் ஆயிடுச்சுடா. சண்டே கிளாஸ் அண்ணாச்சி பாட்டு மசாலா கேட்பாரு. கேட்பாரு, அங்க வந்து பார்த்து வா வா வா. நீ ஏன் கொரோனா வந்த மாதிரி ஏன்டா? என்னடா ஆச்சு? டான்ஸ்னா அப்புறம் போன அண்ணாச்சி வந்து வர. நீ அண்ணாச்சி வர மாட்டாரா? தெரியாதா உங்களுக்கு? நீ என்ன தீர்க்கதரிசியா? டேய் சொல்றா வெயிட் சொல்றாடா. நீங்க வந்தனா வரறோல அண்ணாச்சி பார்த்தேன். பாத்ரூம் ஒளிச்சு விட்டுட்டாரா? பாத்ரூம் ஒளிச்சு விட்டுட்டாரா? வாங்கடா. இங்க ஒரு ரூம்ல டைம்ல குண்டு ஒம்பரவங்க எடுத்து வச்சிருக்கேன். வேமா போறா வரடா. வாடா. இரு. நீ போ. நீ மெதுவா போ, நாங்க மெதுவா வருவோம். வருவீங்களா? இங்க பாரு, மெதுவா போ. வருவீங்களா? வருவண்டா, போடா. வா. யாருடா அது? தம்பிகளா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் வரும்போது யாரும் இங்க உளுந்தடிச்சு ஓடி சாக்கிலாம் போட்டு விட்டாங்க. எதுக்கு ஓடி வந்த? இல்ல சும்மா அண்ணாச்சி நான் சொல்றேன். என்னவா நீங்க கீழே விழுந்து போயிட்டீங்க. பாவி டேய். பேசாம அண்ணாச்சி. இங்க பாரு, உங்களுக்குலாம் நான் இன்னைக்கு சண்டே கிளாஸ் வசனம் சொல்லி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் நானு. சரி. சரியா? சரி, இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம். சேட்டை பண்ணாம நல்ல புள்ளையா இருக்கணும். சரியா? அமைதியா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்ற வசனத்தை பாப்போம். சரியா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆதியாகமம் 1:1 தான் நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல முதல் வசனம் என்ன இருக்கு அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எங்க வசனத்தை சொல்லுங்க பாப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வெரி குட். சரி, நமக்கு இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி இயேசுப்பா வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்களாம், நம்ம இந்த பூமியில சந்தோஷமா இருக்கணும்ட்டு நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு. நம்மளுக்கு தேவையான மரம், அந்த மரத்துல இருக்கிற பழங்கள், காடு, பறவைகள், உயிரினங்கள், கடல், இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட தேவைக்காக தான் இயேசுப்பா வந்து நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாரு. சரியா? இப்ப சமீப காலமா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஏதோ செல்போன்லாம் புதுசா வந்து நீ அங்க பேசாத, நான் சொல்றேன். சரியா? சேட்டை பண்ணாம இருக்கணும். சரி, அப்பதான் சாக்லேட் கொடுப்பேன் எல்லாருக்கும். அமைதியா இருக்கணும். இப்ப அந்த செல்போன்னா என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பறவைகள் வந்து அந்த போன்ல இருந்து வர கதிர்வீச்சுனால நிறைய பறவைகள் உயிரிழந்து போயிருதுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்துல இந்த கடவுள் வந்து நம்மளுக்காக இந்த படைச்ச இந்த அழகான பூமியை கெடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து வருங்காலத்துல நீங்க வளர்ற பிள்ளைங்க, நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே தப்ப நீங்களும் செய்யக்கூடாது. சரியா? நம்ம இயேசுப்பா வந்து எப்படி நம்மளுக்காக இந்த பூமியை அழகா படைச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்களும் அதை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. சரியா? நீங்க வந்து இப்போ அதே மாதிரி ஸ்கூட்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கூட்டர் தெரியுமா உங்களுக்கு? பார்த்தாலே தெரியுது. அப்படிதான் நீங்க ஆள பாத்தீங்கல்ல. சரி கவனிங்க. அது மாதிரி அந்த ஸ்கூட்டர் பைக்ல இருந்து வர புகை இருக்குல்ல, அந்த புகையினால அந்த காத்துலாம் மாசுபடுது. சரியா?
சரியா? அதே மாதிரி காசு மாசுபடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சூரியன் இருக்குல்ல, சூரியன்ல இருந்து வர ஒளி வந்து இந்த பூமிக்கு மேல அந்த ஓசோன் படலம்னு ஒண்ணு இருக்கும். இந்த காத்து மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஓசோன் படலம் ஃபுல்லா ஓட்டையா போச்சு. எப்படி ஆயிடுச்சு? சரி கவனிங்க. அந்த ஓட்டையானது என்ன ஆச்சு அப்படின்னா, சூரியன்ல இருந்து வர கதிர்வீச்சு வந்து நம்ம மேல நேரடியா பட்டு நம்ம உடலுக்கு நல்ல நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பொறுப்பா பாத்துக்காம இப்படி நம்ம செய்யற விஷயங்கள்னால அதெல்லாம் கெட்டு போயிருது. நீங்க இது மாதிரிலாம் செய்யாம நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? சரி, நம்ம அடுத்த சண்டே கிளாஸ்ல பாப்போமா? டேய் இவர் வாட்டோட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் விளையாட போகிறேன், வரீங்களா வழியா? வாரியா வழியா? வாடா வா 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 வேமா வா. இங்க பாத்தீங்களாடா? என்னடா அது? குளம்டா. 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 குதிக்கணுமா? நீச்சல் தெரியாத. நீச்சல் தெரியாதா? டேய் நான் குளி போடா. சத்தத்தை கேட்டியா? கோபப்பட. டேய் என்ன அவசரப்பட்டு வேற எவ்வளவு முடிவு வந்துறாடா? டேய் இருடா. குளி போடா. டேய் அப்ப நான் நம்பர் என்ன நீ என்றா? நம்பர் 1 2 3. டேய் நீச்சல் பக்க பின்னாடி நீச்சல். நீ என்ன பண்றீங்க? பின்னாடி நீச்சல். கயிற்றுல இறங்கி உள்ள அடிச்சு கால் போயிட்டு நான் வீட்டுல கொடுத்துறேன். வீட்டு போட்டு பெருந்தோளவா பெருந்தோள நல்லா இருக்கு. ஆனா பசிக்குதுடா. யாடா இப்பதான குடிச்ச? உட்கார சொன்னா உட்கார்ந்துடா. உட்கார உட்காருங்கடா. ஏய் பசிக்குதுடா. ஏய் சாப்பாடு எடுங்கடா. சாப்பாடா. ஏய் இயற்கை முதல்ல ரசிங்கடா, அப்புறம் பாத்துக்கலாம். இயற்கை ஆமா. இங்க ஒரு மரம் இருக்கு. மரம் ஆமாடா. இடம் இருக்கு. ஆமாடா. ஏய் இங்க பூச்சி போகுது பாரு. ஆமாடா. ஏய் ஆமாடா ஆமாடா ஆமாடா. என்னடா அங்க போறா? யாரு தாப்பாவோட வராரு? டேய் வேஸ்ட் எல்லாம் கட்டி இருக்காரு. டேய் பிக்கேனா இல்லடா, அவர் என்ன பண்ண போறாரா? என்ன பண்றான்னு பாத்துக்கோடா. டேய் என்ன வேடிக்கை பாக்க டெலஸ்கோப்ல பாக்கறா, அப்படி பாக்கறா. போடா. என்னடா சவுண்ட்? அண்ணே என்ன பண்றீங்க? ஓச்சா என்ன இங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, வரப்போயிட்டு இருக்கேன். வரப்ப டேய் நீ வாடா. என்னடா வரப்பன்றாப்ல? ஏதோ பண்ணிக்கிட்டானே. ஐயா நீ தண்ணி நிலுப்பா. வரப்போயிட்டு இருக்கேன் கூட. டேய் என்னடா வரப்பன்றாரு? என்கிட்ட கேக்குற அங்க கேளுடா. வரப்பனா என்ன நிக்கிறேன்? வரப்பனா இந்த தண்ணி போய் நான் பண்றது, நான் போற பயிருக்குலாம் இன்னைக்கு எனக்கு கனி கொடுக்கும், காய் கொடுக்கும். அதான் நீங்க தின்றீங்க தினம். அப்ப எனக்கு ஒரு கனி கொடு. யாரா அவன்? போட்டாமே கனி வருது. நீங்க விவசாயம் பண்றீங்களா? அதையும் இப்படி சொல்லுற. விவசாயம்டா. சரி சரி ஒரு வாட்ட பாத்து போறாரு. சரி நம்ம போய் உட்காரோம். பசிக்குதா? காய் கறி பசிக்கலாம். சரி போயிட்டு வாங்க. உட்காரோம். டேய் உங்க வீட்ல என்னடா? இன்னைக்கு எங்க வீட்ல கஞ்சி, கருவாடு, அப்புறம் ஊறுகாய் வேற. உனக்கு புடிங்கி திங்காதடா. டேய் அப்பதான் டேஸ்ட். நீ உங்க வீட்ல கூடா கூடா குடிப்பா. அவன் மறந்துட்டு சாப்பிடுறான் பாரு. டேய் 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 என்னடா? ஒண்ணு இல்லடா, கேப்படா. டேய் என்னடா கேப்பண்றீங்க? என்னடா கேப்ப கேட்க மாட்டடா. டேய் கேட்க மாட்டடா. சரி காட்டு என்ன காட்டு என்ன காட்டு. டேய் கேப் ஏய் கேப்படா. டேய் நான் எதுமே கேட்க மாட்டடா. டேய் டேய் பாரு. டேய் கேப்படா. டேய் டேய் இதா கேப்ப புட்டுடா. புட்டா குர்ரா நீ என்ன அடிச்சு சொல்றாத? அட திமாட்டு போயிடலடா. இந்த வாட்டர் போய்டா. டேய் அங்க போறமா? மாத்த பழம் இருக்குடா. இறா ஃபர்ஸ்ட் வந்தடா. டேய் பாத்துடா. டேய் நான் ஏறும்டா. வாடா. ஏய் தோட்டக்காரன் பார்த்தா கொண்டு வாடா. மரத்துல யார் வந்தா? எட்டு பேர் இருக்கு. எத்தனை பேர் இருக்கு? இப்படி போடு போடு. ரைட். ஆஹா டேஸ்ட். டேய் எவ்வளவு டேஸ்டா இருக்கு.
நல்லா இருக்குல்ல? வா, ஆனா நான் வீட்டுல தான் நல்லா சாப்பிட்டாச்சு. வீட்டுல போய் பத்திரமா சாப்பிடு. சரி டேய், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். என்னடா? நான் வெளியூர் போறேன்டா. வெளியூரா? ஆமா. ஆமாடா, நானும் டேய், போறேன்டா. சென்னையா? டேய், நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா? நீ ஆமாடா. வெளியூர் போற? சரி, திரும்ப டேய், திரும்ப வந்து நம்ம சந்திப்போம்டா. பாய்டா. நானும் போறேன். இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஹலோ சக்கரே, சொல்றா. எங்கடா இருக்க? நான் சென்னையில இருக்கேன்டா. சென்னையில இருக்கியா? ஆமாடா. இல்ல நீங்க வந்தீங்கன்னு சொன்னாங்க. இந்த வந்துடுறா, கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம்டா. இதான் லொகேஷன் ஷேர் பண்றேன். லொகேஷனா? சரி போட்டு விடு, வந்துடுறேன். டேய் சத்ததே நல்லா இருக்கியாடா? டேய் நல்லா இருக்கியாடா? அப்ப வாட்ஸ்அப்ல பேசுப்பா. என்ன நேர்ல பேசுறீங்க? வாட்ஸ்அப்ல. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குழந்தைங்க எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கேன். சரி, அடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணுங்க? இந்த சாம் கூப்பிடு. ஆமாம் கிடைக்கும். ஹலோ, எங்கடா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சொல்லு. ஏப்பா, நான் எல்லாம் ஒண்ணு முடிக்கேன். ஒண்ணு விட்டுட்டீங்களா? ஆமா. ஐயா, என்ன எத்தனை வருஷம் ஆச்சு? நான் லொகேஷன் சென்ட் பண்றேன். வந்து சரி, பொண்ணு வந்து அடிச்சாரா? அடுத்து நம்ம ஜோசுவா கூப்பிடு. ஆமா, வரும்போது அப்படியே சாப்பிடு. சரி சொல்லி. ஹலோ ஹலோ, டேய், எங்கடா இருக்க? நான் வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஓ, எப்ப பாரு தூங்கிட்டே கிடக்க. சரி, சொல்லுங்க. சரி, வேமாவா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கீங்களா? ஆமாப்பா, வரும்போது சாப்பாடு எடுத்து வந்துரு. சாப்பாடா? ஆமாடா. பைசாடா? எடுத்து வாடா, போட. சாப்பாடு எடுத்து வந்தா அழுகுறாடா. மகளே, பாருங்க. டேய், அம்மா, புதுக்கோட்டை வந்திருக்கா. என்னதுயா? மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாருங்க. மக்களோட செல்ஃபி எல்லாருமே சிரிச்சு இருக்காங்கப்பா. டேய், யாரா? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. டேய், கட் பண்ணுடா. சரிடா. நல்லா இருக்கியான்னு கேட்டு நல்லா இருக்கேடா. யூடியூப் சேனல் வச்சிருக்கியா? ஆமாடா. ஏய் சுசரு, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். என்னடா டேய் ஜோசுவா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேடா. வாட்ஸ்அப்ல வரலையா? ஏன் நான் ஃளைட்ல வரேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். உள்ள வந்தேல, சாப்பாடு எங்க? ஆமா. டேய் நான் வந்திருக்கேன்டா. நான் அப்படி வந்து என்ன பிரயோஜனம்? சாப்பாடுங்க. டேய் நீ கையில வச்சிருக்கடா. கையில. ஆமா, ஸ்விக்கி. ஸ்விக்கி போடு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இல்ல. ஆர்டர் தரோம். உனக்கு என்ன வேணும்? நீ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்டா. உனக்கு சிக்கன் நூடுல்ஸ்டா. டேய் வா. வாடா. பைத்தியமே வாடா. சும்மா பண்ணடா. அப்புறம் பண்றா. சாப்பாடு என்னடா? எனக்கு பிரியாணி போடு. பிரியாணியா? ஏய் லெக் பீஸோட போடுறா. லெக் பீஸோட பிரியாணி. டேய். சரி, போட்டு ஆர்டர் போட்டேன். சரி, இப்ப எங்க போவோம்? டேய் அன்னைக்கு ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துருந்தோம்ல. ஆமா. அங்க போவோம். போமா. சரி, வா போவோம். இந்த இங்க ஒரு இடம் இருக்கு, உட்கார்றா. இங்க உட்காரு. இந்த மொட்டை வெயில் அடிக்கிறடா. மொட்டை வெயில் உட்கார்ந்து நண்பர்கள். சும்மா இரு. சரி, இங்க ஒரு மரம் இருந்துச்சுல. ஆமா. எங்க? காணோம்டா. ஆமா. எங்கடா அது? டேய் அந்த இடத்துல தான் இந்த டேபிள் இருக்கு. ஆமா, அந்த டேபிள் செஞ்ச மரம் தான் அது. என்னடா பண்ணிட்டாடா அது? அந்த இடத்துல தான் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. டேய், அந்த மாங்காய் மரமாடா? ஆமாடா. அதிர்ச்சியாகும் நண்பர்கள். டேய், அவனை தூக்கி போடுவீங்களா? டேய், இங்க ஒரு குளம் இருந்துச்சுல. ஆமா. அதுக்குடா. அதான் நல்லா எட்டி பாரு, தெரி பாரு. அதெல்லாம் ரோட போட்டு வச்சிருக்காங்க. ரோடு தான். நான் ஏன்டா கிணறு மாதிரி பாக்குறேன்? குளிச்சோம்டா. முடிச்ச ரோடு போட்டாங்களே. அதிர்ச்சி ஆகும் சார். ஃபீலிங் தான். டூச்சு பையனே. சரி விடு. என்ன சாப்பாடு என்ன வருதா? ஏய், வந்துரும்டா. வந்துரும். சரி. ஏய் தம்பிகளா. டேய் இது எங்க பாக்கமா இருக்கு. இவரை எங்க பார்க்கமா இருக்கு? பாவிலா என்ன மறந்துட்டீங்க? டேய் அண்ணாச்சி சிட்டா போறாப்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறீங்க. என்னடா பண்றீங்க? பயமா இருக்கு. என்ன அது? தம்பி உள்ளடா. பண்ண கூடாது. சரி, என்ன நீங்க ஆளே மாறி போயிருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணாச்சி நீங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டீங்க அண்ணாச்சி. ஏன் சட்டை பேண்ட் தான்டா மாறி இருக்கு? சூப்பரா இருக்கு பாத்தியா? ஆ. முத வேஸ்ட் செட். இவன் தான்டா நல்லவே. நல்லா கத்துக்கடா. ஆமா.
சரி நான் வந்து நீங்க பேசுனதெல்லாம் நான் தூரத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க இந்த மரத்தை காணோம்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா நாச்சி, நான் முடியல எப்படி மாறி இருக்கு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்டா. வாங்களா நீங்க நம்மள சொல்றாரு. நீங்க விளையாண்டு எடுத்தீங்களா சின்ன வயசுல ஒரு மரம், அந்த மரத்துல தான் இந்த பெஞ்சே செஞ்சிருக்காங்க. அந்த மரம் மாதிரி நிறைய மரத்தை எடுத்துட்டாங்க. ட்ரை பண்ணாத. என்னடா பண்ற? சொல்றது கேளு. சின்ன வயசுல நம்ம ஒரு வசனம் பார்த்தா ஞாபகம் இருக்கா? இங்க வா, நீ மறந்துருப்ப எனக்கு தெரியும். நானே சொல்றேன். ஆதியிலே தேவன் ஆதியிலே தேவன் இன்னைக்குள்ள சொல்லிட்டேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வசனம் நம்ம என்ன பார்த்தோம்? நம்மள என்னென்ன சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா வந்து நம்மளுக்கு மரத்தை கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, பறவைகளை கொடுத்தாரு, எல்லாமே நம்மளுக்காக தானே கொடுத்தாரு. அதெல்லாம் பாதுகாக்கணும்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? வீடை கட்டணும்ட்டு இருக்கிற மரத்தை ஃபுல்லா வெட்டிட்டீங்க. மரம் ஃபுல்லா வெட்டி போனனால மழையே வரல. அப்புறம் இங்க ஒரு விவசாயி என்ன இருந்தார் தெரியுமா? அவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு விவசாயி பாத்துருந்தீங்கல்ல, அவர் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? இப்போ அவர் எப்படி மாறி இருக்காருன்னு பாருங்க. அன்னைக்கு தலப்பாவோட விவசாயி மாறிவிட்டார். அண்ணே எங்களுக்கு தெரியுதானே? சார் நல்லா இருக்கீங்களா? பேசுறான்டா டேய். ஏங்க இங்க ஒரு நிலத்தை வச்சு உழுதுகிட்டு இருந்தீங்கன்னா இது ஏன் இப்படி கஷ்டப்படுற அவசரப்படுற? நான் சொல்றேன் சொல்லுங்க. அப்போ வந்து நல்லா காத்து இருந்துச்சு. இப்ப எங்கனால ஒரு கஷ்டம், எல்லா கஷ்டமும் வந்துட்டு இருக்கு. தண்ணி இல்லை, காத்து இல்லை, எதுவுமே இல்லை. அதனால காப்பரேட் காரங்க கொடுத்துட்டேன். காப்பரேட் காரங்க கொடுத்தீங்களா? இப்போ என் பேர்ல ஒரு 7-8 ஃபேக்டரி ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம் வேணுமா? 25 கோடி வந்து 25 கோடியா? அதெல்லாம் நீ ரொம்ப புகை வந்துகிட்டு இருக்கு ஃபேக்டரியில. இல்ல எப்படி புகை வந்துகிட்டு இருக்கு? அதே எடுப்பா வீடியோ எடு. என்ன தம்பிகளா, அந்த விவசாயம் எப்படி மாறி இருக்காருன்னு பாத்தீங்களா? ரொம்பவே மாறிட்டாரு. அவர் விவசாயத்துல ஃபுல்லா எந்த வருமானமும் இல்ல அப்படின்ட்டு விவசாயத்தை விட்டுட்டு ஒரு ஃபேக்டரி கட்டுற இடத்தை கொடுத்தாரு. இப்படியே விவசாயம் போயிட்டே இருந்துச்சுன்னா என்னப்பா, இது நான் சொல்லி முடிக்கிறேன். இப்படியே விவசாயம் போயிட்டே இருந்துச்சு வச்சுக்க, ஸ்விக்கி சொமாட்டோலாம் ஆர்டர் பண்றீங்கல்ல, வெறும் பேப்பர் தான் அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம சோறு சாப்பாடுலாம் வேணும்ல, விவசாயிகள்லாம் இருந்தா தான் நம்மளுக்கு அரிசி பயிரெல்லாம் வந்து நமக்கு விளைய வச்சு கொடுக்குறாங்க. அதனால இப்ப ஒண்ணு கெட்டு போல. இந்த சூழ்நிலை எல்லாம் மாறுறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்லவா? சொல்லவா? நான் வந்து நம்ம சின்ன வயசுல சர்ச்சில் போய் சண்டே கிளாஸ் படிச்சோம்ல, நாகமலை சிசி ஆண்டர்ஸ் சர்ச். அந்த சர்ச்சில் இன்னைக்கு வந்து மரக்கண்டு கொடுக்குறாங்க எல்லாருக்கும். சரியா? அந்த மரக்கண்டை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் தரேன். நீங்க வந்து சின்ன பிள்ளைல நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் கடவுள் நமக்கு படைச்ச படைப்பை வந்து பாதுகாக்கணுங்கிறது உங்களுடைய கடமை. இதை வந்து நம்ம தான் பாதுகாக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு மரக்கண்டு வந்து நீங்க நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி தரணும். இப்பயே சொல்றேன், புரியுதா? மக்களே எல்லா பேரும் மரக்கண்டு நடுங்க. இப்படி மாதிரி நீங்க ஆடாம செல்ல தூக்கிட்டு திரியறதுனாலதான் நம்ம நாடு வந்து இந்த நிலைமையில இருக்கு. அதனால இந்த நிலைமையில அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் நம்மளுடைய தேவைக்கு மட்டும்தான் பயன்படுதுன்னு. சரியா? இப்ப இந்த செல்போன்லாம் இருக்கனால ஒரு மரமும் இல்ல. மரத்தை எந்த குருவிகளும் பறவைகள் ஊருக்குள்ள பாத்தியா? ஒரு பறவை பாத்தியா நீ? எந்த குருவியும் இல்ல. வெயில் எப்படி அடிக்குது பாத்தியா? இந்த பைக் இப்படி ஓட்டுறாங்க. கரெக்டா சொல்லு. சரியா? அந்த மாதிரி பொல்யூஷன்னால காற்று வந்து ஃபுல்லா மாசடைஞ்சு ஓசோன் மண்டலமே போச்சு நம்மளுக்கு. அதனால நம்ம சூரிய கதிரெல்லாம் வந்து நம்ம நேரடியா நம்ம மேலேயே படுத்து நம்மளுக்கு தோல் நோய், இந்த மாதிரி நிறைய நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மரக்கண்டு போய் நீங்க நடுவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க இந்த விஷயத்தை சொல்லுவீங்களா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். மரம் வரவே இல்லை. வீடா எடுத்துட்டு அவசரப்படாத. நீ மறந்தா சரிடா, சரியா? சாரிப்பா. இது என்ன செய்யணும்? இந்த மரத்தை வாழ்க்கையில ஒரு மரம் நட்டு இருக்கியா? இனிமேலாச்சும் மாறு. சரியா? இந்த மரத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல போய் ஊண்டி வை. சரியா? சரி, நன்றி. மரம் வளர்ப்போம்.
மழை பெறுவோம். சத்தமா சொல்லுங்கப்பா. மரம் வளர்ப்போம். மழை பெறுவோம். நாங்களும் போய் இந்த வீட்டுல போய் கண்ட உண்ட போறோம்ப்பா. நீங்களும் ஊண்டிருங்க. அன்றே தண்ணி ஊத்திருங்க. அதான் தம்பி அது போய் டயலாக்ல வாங்க. நிறைவாக அன்பு சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஈகோ கன்சர்ன் படைப்பின் அளவை குறித்து ஒரு சின்ன நடனம் ஈகோ சாங்ஸ் நம்ம சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே அப்படி கூட கேட்குறோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய இந்த சர்வீஸை ஸ்பிரிச்சுவலா கொண்டு போகணுன்றதுக்கு ஏன் யூத் சண்டே ஸ்கூல் இதை நான் சர்ச்சில் பண்ண சொன்னேன்னு சொன்னால் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து, அவனுடைய எதிர்கால வாழ்வை குறித்து இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆகவேதான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்திய திருச்சபை சுற்றுச்சூழல் இல்லாத ஒரு ஆன்மீகம் இல்லை என்று சொன்னார்கள். ஸ்பிரிச்சுவல் என்பது கரந்தட்டி பாடுவதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் இந்த படைப்பின் அருமையை குறித்து நம்ம பிள்ளைங்க நாம எப்படி இன்னைக்கு நல்ல சுகத்தோடு இருக்கிறோமே,
நம்ம பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வருடத்திற்கு ஒரு முறையாவது இப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்டல் சண்டையாக இது ஆன்மீகம் சார்ந்து இறைமக்களாக ஜெபத்தோடு ஒருவேளை நகைச்சுவையாக இந்த வாலிபர்கள் ஸ்கிட் நடத்தினாங்க. எத்தனை பேர் இந்த தாற்றை உள்வாங்கினாங்க எனக்கு தெரியவில்லை. நிச்சயம் the total change இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகள் அவர்களாக வைத்து இந்த ஸ்கிட் என்று சொன்னால் இன்னைக்கு முதல் சேஞ்ச் அவங்க மூலமாக தான் வர வேண்டும் for future generation என்ற அடையாளமாக இன்றைக்கு கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு சிந்தனை உலகம் முழுவதும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாய் வாலிபர்கள் மத்தியில கிளைமேட் ஜஸ்டிஸ் காலசூழ நீதி என்று சொல்லி பகிர்ந்து கொள்கிறோம். இதற்கு அடையாளமாக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். நாமும் பிரதிநிதிகளாக இருந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் மாறுவதற்கு ஒரு அடித்தளம் நம் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் கமிட்டி உறுப்பினர்கள் இந்த மரக்கன்றுகளை நம்முடைய வாலிப சகோதர சகோதரி கரங்களில் கொடுப்பார்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பம், ஒரு குடும்பத்திற்கு குடும்ப தலைவர்கள் தயவுசெய்து நீங்கள் எழுந்து நில்லுங்கள். அப்பொழுது மாற்றத்திற்காய் காத்திருக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகள் உடைய கரங்களை இந்த மரக்கன்றுகளை கொடுப்பார்கள். நாம் பிளட்ஜ் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்காய் கடந்து போவோம். சகோதரன் கொடுக்காம கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்தாலும் தயவுசெய்து ஜெபத்தோடு திஸ் கைண்ட் ஆஃப் பிளஸிங் ஒரு ஆசீர்வாதம். திரும்ப சொல்லுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மரங்களை உயர்த்தி இன்னும் நீண்ட நாள் நாம் உயிரோடு வாழ்வதற்கு அடையாளமாய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு நான் சொல்ல இல்ல தலைவர்கள் அனைவரும் நம்முடைய எதிர்கால பிள்ளைகளை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் கேட்ட அந்த ஸ்கிட் பார்த்த அந்த டான்ஸ் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு திரும்ப சொல்லி உறுதிமொழி இருக்க உங்கள் அன்போடு கேள்வி. தென்னிந்திய திருச்சபையின் அங்கத்தினரான நான் படைப்பாளராகிய கடவுளின் படைப்புகளாகிய காடுகள், மலைகள், சமவெளிகள், ஆறுகள் மற்றும் இயற்கையில் அனைத்து வளங்களும் காக்கவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயற்கையை பாதுகாக்கும் நடவடிக்கைகளாகிய மரங்களை நட்டு பராமரித்தல், பிளாஸ்டிக்கை தவிர்த்தல், எரிபொருள் செலவை குறைத்தல், கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்தல் மற்றும் ஆதரித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவேன் என உறுதியளிக்கிறேன். சுற்றுச்சூழல் கரிசனை குழுக்களில் என்னை இணைத்துக் கொண்டு சமுதாயத்திலும் திருச்சபையிலும் இல்லத்திலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வையும் பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவேன் என குடும்பமாக உறுதி செய்கிறோம். ஆமென். தயவுசெய்து இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 5வது ஞாயிறு வந்தால் நம்முடைய ஆலயத்திலே அது சிறப்பு ஆராதனையாக அனுசரிப்பது வழக்கம். அந்தபடியே இந்த நாளிலும் இந்த வருடத்தின் 1வது மாதத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு
விழிப்புணர்வு ஆராதனையாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குருவானவரும் சுற்றுச்சூழல் கரிசனைத்துறையில் தென்னிந்திய திருச்சபையின் அசோசியேட் டைரக்டருமான மதிப்புக்குரிய நமது குருவானவர் ஐயா அவர்கள் இதை கமிட்டியிலே வைத்தார்கள். அதை சிறப்பாக செய்திடும் என்று சொல்லி தீர்மானித்து இப்பொழுது கடவுளுக்கு மகிமையாய், இது எந்த ஒரு தனிநபர் புகழ்ச்சியும் அல்ல, இது கடவுளுக்கு மகிமையாய் குருவானவர்கள் சொன்னது போல இயற்கையும் இறைவனும் இயற்கையை போற்றி நம்முடைய இயற்கையை பாதுகாக்க இது நம்முடைய திருச்சபை முதலாவதாக முன்னெடுக்கிறது என்பதை நான் திருச்சபையாருக்கு அதை அறிவிப்பாக சொல்கிறேன். இதிலே நமக்கு உதவி செய்த நம்முடைய திருச்சபை வாலிபர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமல்ல, இந்த நாளில் கூட நம்முடைய இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றியதான ஒரு சிறப்பு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்ற கோயம்புத்தூர் திருமண்டலத்தை சேர்ந்த சுற்றுச்சூழல் கரிசனைத்துறையினுடைய ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை நிலையிலே ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கின்ற பேராசிரியர் டாக்டர் ஜே பிலிப் ராபின்சன் ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பிலும் குருவானவர்கள் சார்பிலும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற வாரமே அறிவித்தது போல நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழா கடந்த 26/1/2021 நம்முடைய திருச்சபையிலே மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய குருவானவர் தலைமையிலே குருவானவர் அம்மா அவர்கள் முன்னிலையிலே நம்முடைய திருச்சபையின் அம்மாவர்கள் இணைந்து மிக சிறப்பாக இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தினார்கள் என்று சொல்லி நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். அடுத்த அறிவிப்பு நம்முடைய திருவிருந்து ஆராதனை பற்றியான அறிவிப்பு. நமக்கு தமிழக அரசு நமக்கு இன்னும் முழுமையான ஒரு தளர்வுகளை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த முழுமையான தளர்வுகள் நமக்கு கிடைக்கும் வரையிலே திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை மட்டுமே அது திருவிருந்து ஆராதனையாக வழங்கப்படும், அது நடைபெறும் என்பதை நான் திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிற இந்த ஆராதனை நடைபெறாது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆலயத்தை சிறப்பாக பூ அலங்காரம் செய்ய நமக்கு மிகவும் உதவி செய்த திரு சாமுவேல் சுரேசன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த சிறப்பான ஆராதனையிலே சிறப்பு பாடல் மற்றும் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த குறு நாடகங்கள் மற்றும் நடனங்கள் மூலமாக நமக்கு இந்த நிகழ்வுகளை வழங்கிய நம்முடைய திருச்சபையின் வாலிபர்களுக்கும் ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கும் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மற்றும் வாலிபர் தம்பிமார் தம்பிமார் ஒவ்வொருவருக்கும் நான் திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி சென்ற வார காணிக்கை விவரம். முதல் சுற்றுப்பை காணிக்கையாக ரூபாய் 2480 ரூபாய், இரண்டாம் சுற்றுப்பை காணிக்கையாக ரூபாய் 2757 ரூபாய், தோத்திர காணிக்கையாக ரூபாய் 2400 ரூபாய், தசமபாக காணிக்கையாக ரூபாய் 2500, சம்பக்குடி ஞாயிறு ஆராதனையில் பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 53 மற்றும் வாகைக்குளம் ஞாயிறு ஆராதனையில் பெறப்பட்ட பை காணிக்கை ரூபாய் 105, ஆக மொத்தம் 10,295 ரூபாய். இந்த வாரத்தில் தம்முடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை நினைவுகும் நம்முடைய திருச்சபை மக்கள் இன்று 31/1/2021 இருந்து வருகிற 6/2/2021 வரை பிறந்த நாட்களை காணும் இறைமக்கள் மாஸ்டர் வி இர்வின் ஜோ சன் ஆஃப் மிஸ்டர் விக்டர் ஜோ அவர்கள் இன்று தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். வருகிற 1/2/2021 அன்று திருமதி ஒய் பெல்பி ஒய்ஃப் ஆஃப் டாக்டர் ஜெயன் அவர்களும், வருகிற 2/2/2021 அன்று மிஸ் எஸ் காருண்யா டாக்டர் ஆஃப் டாக்டர் செல்வம் அவர்களும், வருகிற 2/2/2021 அன்று பேபி சி ஆன்யா பேபி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கிளமன் எமர்சன் அவர்களும், வருகிற 2/2/2021 அன்று மாஸ்டர் எஸ் ஆஸ்டின் மேனுவல் சன் ஆஃப் மிஸ்டர் சாமுவேல் ஞானராஜ் அவர்களும், 6/2/2021 அன்று ஏ ஜானட் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் பொன்ராஜா அவர்களும், 6/2/2021 அன்று ஆர் சேரன் தேஜஸ்வினி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ராஜேஷ் அவர்களும், 6/2/2021 அன்று திருமதி சி காஸ்பலின் கிறிஸ்டியானா ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டேவிட் மோசஸ் அவர்களும் பிறந்த நாளை காணும் இறைமக்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். இனி திருமண நாட்களை காணும் இறைமக்கள் வருகிற 2/2/2021 அன்று மிஸ்டர் மோகன சுரேந்த் திருமதி டாக்டர் பி ஜெசிந்தா தம்பையர் அவர்களும்,
வருகிற 3/2/2021 அன்று மிஸ்டர் கேவி விஜயபிரகாஷ், திருமதி டாக்டர் சங்கீதா விஜயபிரகாஷ் தம்பதியர் அவர்களும், வருகிற 3/2/2021 அன்று திரு பீட்டர் கணேசன், திருமதி அன்னாள் பாண்டீஸ்வரி தம்பதியர் அவர்களும், வருகிற 4/2/2021 அன்று திரு பிரான்சிஸ் சேவியர், திருமதி தனஜோதி தம்பதியர் அவர்களும் திருமண நாளை காணும் இறைமக்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக திருச்சபை குருவானவர்களாக இந்த மாதத்தினுடைய நிறைவு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வழிபாடு, இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறு வழிபாடானது உங்கள் முன்பதாக ஜெபத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இருகரம் கூப்பி நான் உங்களை நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டமைக்காக நான் உள்ளபடியே கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவலி விதமாக நான் கண்டுகொள்கிறேன். குறிப்பாக நேற்றைய தினத்தில் 2 நாட்கள் ஏலகிரியில சுமார் 100க்கும் மேற்பட்ட 8 தமிழ் திருமண்டலங்களில கடவுளுடைய வார்த்தையை தென்னிந்திய திருச்சபை மூலமாய் குறிப்பாக அந்த வாலிபர்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் ஆன்மீகத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய சிலாக்கியத்தை கொடுத்தார்கள். அதுல குறிப்பாக வேலூர் பேராயத்தினுடைய பேராயர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை நாட்கள் இந்த எதிர்காலத்தில் உணவை சாப்பிடுவோம் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை சார்ந்த இன்னைக்கு கண்ணீரோடும் குழப்பத்தோடும் கடினப்பாடோடும் ஒரு கூட்ட விவசாயிகள் இன்னைக்கு போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருந்தால் தான் நமக்கு அரிசி கிடைக்கும், அவர்கள் இருந்தால் தான் நமக்கு உணவு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு வாலிப சகோதர சகோதரிகளுக்கு வெளிப்படையாக தெருவில் நின்று ஒரு சேலஞ்ச் பண்ணாரு. இனி எதிர்காலத்தில் நாம் உணவு சாப்பிட போகிறோமா இல்ல செல்போனை சாப்பிட போகிறோமா என்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சவால் நிறைந்த ஒரு செய்தியை நம்முடைய பேராயர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவேளை நமக்கு ஒரு கலக்கம், ஒரு எதிர்கால ஒரு அச்சம், கடவுள் திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்படைப்பு, இது போன்ற எதிர்கால சந்ததிக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மை போன்று எதிர்த்து நம் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் அடிப்படையில் தான் இன்றைக்கு முதல் இனிஷியேட் செயலர் அவர்கள் சொன்னதுபடி இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் முதல் என்னுடைய சபை ஒரு சாட்சியுள்ள ஒரு சபையாய், சுற்றுச்சூழல் கரிசனையை உருவாக்கக்கூடிய ஒரு சபையாய் நீங்கள் ஜெபத்தோடு உற்சாகப்படுத்தியதற்காக உங்களுக்கு மீண்டுமாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜெபங்கள் வரக்கூடிய நாட்களில் நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க குருவானவராக நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு செய்தியை இந்த நாளில குரு நாடகத்தின் மூலமாக ஷார்ட்டா சொல்லிட்டு போயிட்டு என்னால் வர முடியல. இது எப்படியாவது நீங்க இந்த செய்தியை மக்களுக்கு சொன்ன உடனே அன்புக்குரிய சகோதரர்கள், ஆக்டிவ் யூத் மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் நாம் கலந்துச்சு நம்முடைய வாழ்த்துக்களை எடுத்த முயற்சி, அவங்க படிப்பின் மத்தியில் ஒரு நல்ல செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எதிர்காலத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க. என் வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் அருமையான சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், அவங்களை பயிற்றுவித்த சண்டே ஸ்கூல் டீச்சர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் குறிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை சிறப்பாக பெர்ஃபெக்டாக வத்தலக்குண்டுக்கு சென்று இந்த மரங்கள் எல்லாம் சபையாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு சென்ற என்னுடைய குருசேகரத்தினுடைய செயலாளர் ஐயா, பொருளாளர் ஐயா, இந்த சர்வீஸை சக்சஸ்ஃபுல்லாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இப்பயும் சொல்றேன், நாட் ஓன்லி ஃபார், அதாவது ஒரு நேம் சேக்குக்கோ பெயருக்காக அல்ல, இது ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு எதிர்காலத்தை குறித்து, இது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த ஒவ்வொரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி ஜெபத்தோடு அவருடைய பணிகளின் மத்தியிலும் இதை நிறைவேற்றி கொடுத்த செயலர் ஐயா, பொருளாளர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சர்வீஸ் ஒரு பிளாஸ்டிக் பூவினால் அல்ல, இது இயற்கை பூவினால் இந்த சர்வீஸை கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் சொன்ன உடனே நம்முடைய திருச்சபையுடைய உறுப்பினர் ஆசிரியர் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றே சொந்த படத்துல வாங்கி ஐயா சொல்லிட்டாங்க இது ஆண்டவருடைய நாம மகிமைக்கு சொல்லி அவரே அவருடைய கரங்களை தட்டி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கு நிறைவேற்றுகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே குறிப்பாக பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்ம மத்தியில் வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபசர் டாக்டர் பிலிப் ராபின்சன் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாட்ரனிஸ், அவர் தாவரவியலுடைய பேராசிரியர் அவர்கள். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையில இறை வார்த்தையை சுற்றுச்சூழல் சார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். நானும் அவரும் நிச்சயமாய் பல ஆண்டுகள் பயணம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் சொன்ன உடனே நேற்று இரவு 11 மணிக்கு கிளம்பி இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த வேளையில அருமையான தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய சுற்றுச்சூழல் துறையினுடைய ரிசோர்ஸ் பர்சன், கோயம்புத்தூர் திருமண்டலத்தினுடைய உறுப்பினர் டாக்டர் ஜே பிலிப் ராபின்சன் ஐயா அவர்களை நம்முடைய அன்பை செலுத்தும் வண்ணமாக
நம்முடைய குருசேகர செயலாளர் அவர்கள் கனப்படுத்த, நம்முடைய குருசேகரத்தினுடைய பொருளாளர் அவர்கள் ஒரு மரக்கண்டை அவருக்கு நினைவு பரிசாக நம்முடைய அன்பு செலுத்த அவரோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் அனைவரும் எழுந்து முதல் பை காணிக்கைக்கு துணையாக கீர்த்தனை 129ஆம் கீர்த்தனை, காலத்தின் அருமையை அறிந்து வாழவில்லை. எழுந்து நின்று பாடி முதலாவது பை காணிக்கை நாம் படை. நின்றபடி நாம் ஜெபிப்போம். நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தேச ரட்சகரின் மூலமே தேற்றி மன்றாடுகிறோம் பிதாவே. தயவுசெய்து சபையார் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் கடந்து. இந்த நாளிலும் கூட இந்த காலை ஆராதனையிலே, குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்தினுடைய கடைசி வார ஆராதனை, 5வது வார ஆராதனையிலும் உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெற கடவுள் தந்த சுகமுள்ள ஜீவனுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒரு சீன பழமொழி இப்படியாக இருக்கின்றது: ஓராண்டு சிந்தனை இருந்தால் மரம் நெல் பயிரிட வேண்டும். ஒரு ஆண்டுல நெல் பயிர் பண்ணா அந்த ஆண்டினுடைய முடிவிலே அறுவடை செய்யலாம். 10 ஆண்டு கால சிந்தனை இருந்தால் நல்ல மரக்கன்றுகளை நட வேண்டும். 100 ஆண்டு கால சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் இளம் தலைமுறைக்கு நாம் போதனை செய்ய வேண்டும் என்று ஒரு சீன பழமொழி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே யதார்த்தத்தின் அடிப்படையாக நல்ல அழகான பாடல்கள் அவர்களாக இயற்றி பண்ணமைத்து பாடின பாடல்கள், நல்ல குறுநாடகம், சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த குறுநாடகம், இவளெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் அருமையாக இருந்தது. கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இப்படிப்பட்ட காரியங்களில் உயிர் சூழல், சுற்றுச்சூழல் கரிசனையிலே மிகுந்த சிரத்தை எடுத்து நீண்ட ஆண்டுகளாக இந்த பணிகளை சிரமேற்று செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களும்
அதே போல இந்த நாளில் வாய்ப்பை தந்த அருமையான ராஜனையா அவர்களுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு கூட துணை நிற்கின்ற ஆலயத்தினுடைய செயலர், பொருளர் மற்றும் நிர்வாக குழு அங்கங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றாக இந்த பணிகளை நேர்த்தியாக சிரத்தையோடு இந்த காரியங்களை எல்லாம் செய்த இதன் பின்னணியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையவைகளாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கான தலைப்பு The Goodness of Creation, படைப்பினுடைய அருமை அல்லது படைப்பினுடைய மேன்மை, படைப்பினுடைய நன்மை என்று சிந்திக்கிறதுக்காக நாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலிலே ஆகாய மண்டலத்திலே சென்று நிலவிலே காலடி எடுத்து வைத்த மனிதர் யார் என்று சொன்னால் நாம் எல்லாருக்கும் தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலவுல போய் காலடி எடுத்து வைத்த உடனே அவருடைய கண்ணிலே பட்டது நிலவின் காரியங்கள் இவர்கள் எல்லாம் பார்த்து விட்டு அவர் சுற்றி பார்க்கிறார். அவருக்கு என்ன காண்கிறார் என்று சொன்னால், இந்த பூகோளத்தை, நாம் வாழ்கின்ற இந்த பூகோளத்தை அவர் நிலவிலிருந்து பார்க்கின்றார். அது அழகான கடலிலே மிதக்கின்ற ஒரு கப்பலை போல அழகாக சுழன்று கொண்டிருக்கிறதை அவர் காண்கிறார். அந்த காட்சியை கண்டவுடனே அவருக்கு மிகுந்த சந்தோஷம். இத்தனை நாள் பூமியில தான் இருந்தோம், இப்ப நம்ம வேறு கிரகத்திலிருந்து எதை பார்க்கிறோம், பூமியை நாம பார்க்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய உற்சாக மிகுதியிலே அந்த இடத்திலே தன்னுடைய காரியங்களை பதிவு செய்கிறார். அதே போலவே அவருக்கு பின்பதாக நிலவுக்கு சென்ற ஒரு மனிதரும் இருக்கிறார், ஜிம் லோவல் என்கின்ற மனிதர். அவரும் என்ன செய்கிறார், நிலாவில் இருந்து எதை பார்க்கிறார், புவியை பார்க்கின்றார். புவி பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கின்றது, மிகவும் நன்மையாக இருக்கிறது. அதை கண்கொள்ளா காட்சி. இந்த நிலவில் இருந்து இந்த பூமி சுழன்று கொண்டிருப்பதை பார்ப்பது அது மிகவும் அருமையான ஒரு காட்சி. எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு வாசகத்தையும் அவர் பதிவு செய்கிறார். பாருங்க, முதல்ல பார்த்த மனிதர் ஒரு அழகான ஒரு கோலம் என்று பார்க்கிறார். இரண்டாவது பார்க்கின்ற மனிதர் என்ன பார்க்கிறார், இது மிகவும் அழகானது, இதை எப்படியாவது காப்பாற்றுங்கள், இதை எப்படியாவது காப்பாற்று. கடவுள் இந்த பூமியை படைக்கிறார், அண்ட சராசரங்களை அவர் சிறப்பாக உருவாக்குகிறார். உருவாக்கின கடவுள் எப்படி பார்க்கிறார், இந்த காரியங்கள் எல்லாம் நல்லது என்று பார்க்கின்றார். இவைகள் எல்லாவற்றையும் எப்படி பார்க்கிறார், நல்லது என்று பார்க்கிறார். ஒருவேளை இந்த நாள்ல நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தலைநகரில விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிந்தனையோடு ஒரு அறவழியிலே போராட வேண்டும். அவர்களால் எதிர்த்து அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் எதிர்த்து நிற்பதற்காக ஒரு அறவழியிலே ஒரு போராட்டம். எப்படி ஒரு அண்ணல் காந்தியடிகள் அகிம்சை என்கின்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டவராக அவர் போராடினாரோ, அதை போலவே ஒரு காந்திய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி யாரெல்லாம் விவசாயத்திற்கு போராடுகிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வின் உரிமைக்காக போராடுகிறார்களோ, யாரெல்லாம் எதிர்கால தலைமுறைக்கு இந்த பூமியை வைக்க வேண்டும் என்று போராடுகிறார்களோ, அப்படிப்பட்ட போராடி கொண்டிருக்கிறவர்களோடு கூட தென்னிந்திய திருச்சபை தன்னையும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. தென்னிந்திய திருச்சபையினோடு இந்த சுற்றுச்சூழல் கரிசனை துறையில நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய விசுவாசம், நம்முடைய பற்றுறுதி எதை சார்ந்ததாக இருக்கு, இயற்கையை பாதுகாப்பதும் நம்முடைய பற்றுறுதியின் ஒரு அங்கமாக காணப்படுகின்றது என்கின்ற சூழ்நிலையை அவர் செய்கிறார்கள். அப்போ கடவுள் அதை பார்க்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லி காண்கிறார். கடவுள் மனிதனுக்காக படைத்த பூமி, நீங்களும் நானும் வாழ்வதற்காக கடவுள் நமக்கு படைத்த இந்த பூமி மிக மிக அழகானது. கடவுளின் படைப்புகளை பாதுகாப்பது அது யாருடைய பணி, நம்முடைய பணி. கடவுளுடைய படைப்பாகிய இந்த மரங்கள், செடி கொடிகள், பூமி அல்லது இந்த படைப்போடு கூட தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிகளாகட்டும், இவர்கள் எல்லாம் பார்ப்பது யாருடைய பாதுகாப்பது, நம்முடைய பணி. ஆயர் அவர்கள் சொல்லுகின்ற போது மிக அருமையாக சொன்னார்கள். இந்த இடத்துல இந்த பீடத்திலே அல்லது ஆலயத்தினுடைய இந்த ஆல்டர்ல நல்ல இயற்கையான மலர்களை அல்லது இயற்கையான பூக்களை வைத்து அலங்கரிப்பது அதுவும் ஒரு அழகுதான். மரம் செடி கொடிகளை கொடுப்பது போல இந்த இயற்கையான மலர்களினால் அலங்கரிப்பது. மலர் சாகுபடின்னு
விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். சில நேரங்கள்ல ஆலயங்கள்ல கூட என்ன செய்வாங்க, ஆலயங்கள்ல பண்டிகை காலங்கள்ல பார்க்கும்போது முழுவதும் என்ன செய்து விடுவோம், பிளாஸ்டிக்ல அலங்கரித்துருவோம். அப்ப அந்த ஃபேன் போடும்போது அல்லது அந்த வேற இதுல பார்க்கும்போது அந்த சத்தம் தான் அதிகமா இருக்கும். ஆனா இயற்கையான மலர்களை நாம் வைத்து அலங்கரிக்கும் போது அது மனம் வீசும் மலர்கள், நம்முடைய ஆலயத்தினுடைய அந்த மலர்களுடைய மனம் வீசி கொண்டிருக்கும். அதை பயிர் பண்ணின அந்த விவசாயியுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல வியாபாரம் உருவாகும், அவருடைய வாழ்க்கையும் செழிக்கும். திருச்சபை உலகினுடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரு பணியை செய்ய வேண்டும். அதுதான் கடவுளுடைய அழைப்பு. அதைத்தான் இந்த நாட்களில் நம்முடைய வாலிப பிள்ளைகளும் நம்முடைய சிறு பிள்ளைகளும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சுற்றுச்சூழல் பிரச்சனை என்பது இன்று உலகளாவிய பிரச்சனை. இது யாரோ ஒருவருக்குள்ள பிரச்சனை கிடையாது, அல்லது கிறிஸ்தவர்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பிரச்சனை தான். இதனால அரசாங்கம் கூட, அரசியல்ல இருக்கிறவர்கள் கூட என்ன செய்கிறார்கள், சுற்றுச்சூழல் குறித்த பிரச்சனைகளை தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளிலே இணைக்கிறார்கள். நம்முடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷனுக்கு தங்களை தயார்படுத்தணும், அதுல அவர்கள் ஒரு இடம் கொடுக்கிறாங்க. எதுக்கு? சுற்றுச்சூழல் பிரச்சனை. எங்க ஆட்சி வந்ததுன்னா நாங்க சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், அல்லது இந்த விவசாயத்துக்கு நாங்க உதவி செய்வோம், அல்லது இந்த பொல்யூஷன் நாங்க நடக்காம இருப்பதற்கு எங்களால் முடிந்த தீர்வை எடுப்போம், அணைகளை கட்டுவோம், பருவகால மாற்றத்திற்கு எங்களால் முடிந்த வரை இந்த பருவகால மாற்ற தடுப்புல நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி எல்லாரும் இதை பற்றி பேசுகிறார்கள். ஒரு நாள் செய்தித்தாள் எடுத்து பார்த்தா கூட குறைந்தது 2 அல்லது 3 செய்தி இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த நிகழ்வுகளோடு வரும். நம் கண்கூடாவே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பொங்கல் விடுமுறை நாள் அல்லது பொங்கலுக்கு பின்பு என்ன வராது, மழை வராது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தா, இந்த பொங்கல் அறுவடை எல்லாம் முடிந்து என்ன வந்துட்டு இருக்குது, மழை வருகிறது. நம்ம ஒருவேளை ஒரு மழையா பார்க்கிறோம், ஆனா ஒரு விவசாயி, ஒரு டெல்டால இருக்கக்கூடிய விவசாயியுடைய வாழ்வாதாரம் அழிந்து போனதே என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அறுவடை காலத்துல மழை வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும், நெல் முளைத்து விடும். இத்தனை நாள் கட்டி காத்து பராமரித்து எல்லாம் என்னவாயிட்டு வீணாகி போடும். இதுதான் பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றம் வந்ததுன்னா என்ன ஆகும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வாதாரம் பஞ்சம் ஏற்படும், நமக்கு உணவு கிடைக்காது. இந்த பருவநிலை மாற்றம் எதற்கு வழிவகுக்கும் என்று சொன்னால், புதிய புதிய நுண்ணுயிர்கள் எல்லாம் உருவாவதற்கு வழிவகுக்கும். இந்த COVID-19 பார்க்கும்போது என்ன வருது, ஒருவேளை இப்படிப்பட்ட வைரஸ்கள் தங்களை மாற்றிக்கொண்டு, வைரஸ்கள் அல்லது நுண்ணுயிர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த டெம்பரேச்சர் மாற மாற என்ன ஆயிட்டு இருக்கும், தங்களை உருமாற்றிக் கொண்டே இருக்கும். அப்ப முதல் இப்படி பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கும், பலி பெருகும். இப்படி பருவநிலை மாற்றம் அதிகரிக்கும் பொழுது நமக்கு நோய்கள் அதிகமாகும், வருமானம் பாதிக்கும், வாழ்வாதாரம் இழந்து போகும். ஆனால் எல்லாவற்றையும் படைத்த கடவுள் எப்படி பார்க்கிறார், நல்லது என்று பார்க்கிறார். இன்றைக்கு மனிதனுடைய நடவடிக்கைகள் பருவநிலையை மாற்றி அமைக்கிறதாக காணப்படுகிறது. கடவுள் உருவாக்கின இந்த இயற்கைக்கு எதிராக மனிதன் நிற்கிறார் சூழ்நிலையிலே மனிதன் மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், இப்படிப்பட்ட உலகத்திலே எப்படிப்பட்ட செயல்கள் மூலம் நீங்களும் நானும் மாற்றத்திற்கான முன்னோடிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை ஒரு முன்னோடியாக ஐயா அவர்கள் இந்த பணியை சேர்த்து தென்னிந்திய திருச்சபையினுடைய மாமன்றத்தினுடைய சுற்றுச்சூழல் கரிசனைத்துறை இணை இயக்குநராக ஐயா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னோடி நடவடிக்கை உண்மையிலேயே அனைத்து சபைகளும் பின்பற்ற வேண்டும். அனைத்து சபைகளும் பின்பற்றி இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது நம்முடைய இளம் தலைமுறைக்கு தன் முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறுவோம். பாருங்க, இந்த பகுதியில பார்க்கின்ற பொழுது கடவுள் என்ன செய்கிறார், படைப்பை நன்மையாக்குகிறார். கடவுள் படைப்பை நன்மையாக்குகிறார். ஒவ்வொரு படைப்பையும் உருவாக்கும் ஆதியாகமத்தின் புத்தகம் தொடக்க உள்ள 1வது அதிகாரத்தில் ஒவ்வொரு படைப்பினுடைய இறுதியிலும் கடவுள் என்ன செய்கிறார், நன்மையாக காண்கிறார். இது நன்மை என்று கடவுள் பார்க்கிறார். ஒவ்வொன்றையும் உருவாக்குறார். ஒரு பூமியிலே புல்லை முளைப்பிக்கிறார், செடி கொடிகளை முளைப்பிக்கிறார். என்ன செய்கிறார், இது நல்லது என்று பார்க்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 5 முறை மீண்டும் மீண்டுமாக வருகிறது. எல்லாவற்றையும் உருவாக்குகிறார், இது நல்லது என்று கடவுள் பார்க்கிறார். படைப்பை கடவுள் நன்மையாக்குகிறார். படைத்திருக்கிற எல்லாவற்றையும் நன்மையாக படைக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்திற்கு வந்தார் என்று சொன்னால், கடவுள் நமக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய கேள்வி என்ன, நல்ல படைப்பை உருவாக்கி உங்களிடத்திலே கொடுத்தேன், நீங்க என்ன செய்துட்டீங்க, என்னுடைய படைப்பை உழைத்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து நம்மளை பார்த்து என்ன செய்வார், ஒரு கேள்வியை கேட்பார். இந்த சிந்தனை எல்லாருக்குள்ளும் இருந்தது. ஒருவேளை இந்த சிந்தனை துவக்க காலத்தில் இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது கடவுளுக்குள் இருந்தது மட்டுமல்ல, விசுவாசத்திலே வளர்ந்த எல்லாருக்குள்ளாகவும்
உருவாக்கமும் இருந்தது. வாசிங்கள் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 4, 5 வாசிங்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 4, 5. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதில்லை. கடவுள் படைத்தது எல்லாம் என்னதா இருக்கிறது? நல்லதா இருக்கிறது. கடவுள் உருவாக்கினது எல்லாம் நல்லதா. இந்த சிந்தை யாருக்குள் இருந்தது என்று சொன்னால், அவரை உள்வாங்கின, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா விசுவாசிகளுடன். பவுலடிகளார் தன்னுடைய சீடனுக்கு எழுதுகிற பொழுது இப்படியா சொல்லுகிறார், கடவுள் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. அந்த விசுவாசம் இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக வேண்டும். இந்த மரம் அங்க இருக்க வேண்டியது, இந்த மரம் இங்க இருக்க வேண்டியது, அப்படி எல்லாம் யாரும் உருவாக்கி இருக்கிறாங்க? கடவுள் உருவாக்கி இருக்கிறார்கள். கடவுள் உருவாக்கி. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிங்கள். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். கடவுள் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய நிலங்கள் அல்லது நம்முடைய படைப்புகள், நாம் பார்க்கின்ற காடு, மலை, இவைகள் எல்லாம் அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் எல்லா படைப்பையும் உங்களுக்கும் எனக்குமாக நன்மையாக காண்கிறார். கடவுள் எப்படி பார்க்கிறார்? படைப்பிலே எல்லா படைப்பையும் நமக்கு உருவாக்கி இதை நன்மையாக காட்டுகிறார். இதுல ஒரு காரியம் இருக்கிறது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ள படைப்பு இது கடவுள் உருவாக்கின ஒரு காரியம். அல்லது ஒரு மரத்தை பார்க்கின்ற பொழுது இது கடவுள் உருவாக்கின மரம், அல்லது இது கடவுள் உருவாக்கின செடிகள். இந்த உயிர்கள் கடவுள் உருவாக்கினது என்கின்ற ஒரு நிலையோடு கூட என்கின்ற நிலையிலே நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே, அவருடைய வாழ்வினுடைய குழந்தையினுடைய பிறப்பு முதற்கொண்டு மரணம் வரைக்கும், அல்லது வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளோடும் அவர்களை அடையாளப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால் இந்த மரங்கள். இந்த மரங்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஐயா அவர்கள் கொடுத்தாங்க. எல்லாரும் இன்னைக்கு நம்ம மரங்களை வாங்கினோம், வீடுகளில் நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த மரங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் இந்த மரங்கள் நீங்கள் நானும் படைப்பதற்கு உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக என்னாச்சு? உருவாக்கப்பட்டவை. மரங்கள் முதல்ல உருவாக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் யார் வந்தாங்க? நாம் மனுஷனை கடவுள் படைக்கிறார். அப்போ மிக முக்கியத்துவமாக அவர்கள் பார்க்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த மரங்கள். அப்ப அந்த மரங்கள், அந்த பயிர்களை எப்படி செய்யணும், இந்த பயிர்களை எப்படி அதிகமாக விளைவிக்கிறது கொண்டு வருகின்ற எல்லா சிந்தனையும் அவர்களுக்குள்ளாக இருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் நன்மையாக்கி தருகிறார். கடவுள் படைப்பை உங்களுக்கும் எனக்கும் நன்மையாக்கி தருகிறார். அப்போ இப்படிப்பட்ட இயற்கையை எனக்கும் உங்களுக்கும் நன்மையாக தருகிற இயற்கைக்கு நாம் எப்படி நம்முடைய பிரதிபலனை நாம் செலுத்துகின்றோம், நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது ஒரு பகுதி இந்த பகுதியில் பார்க்கிறோம், படைப்பிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். கடவுள் படைப்பதெல்லாம் நன்மையாக பார்க்கிறார். இரண்டாவது, கடவுள் படைப்பிலே என்ன பண்ணுகிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறார். 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அப்ப கடவுளை பார்க்கணும்னா எதன் மூலமாக நாம் கடவுளை பார்க்க முடியும்? இயற்கையின் மூலமாக. வானத்தை பார்க்கின்ற பொழுது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற, சூரியனுக்கு ஒரு அஸ்திபா உருவாக்குகிறார். எல்லாம் இதுல பார்க்கும்போது பல காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது இப்படியாக சொல்லுகிறார், வானத்தை பூமி எல்லாவற்றையும் உருவாக்கினேன், இப்படிப்பட்ட கடவுள் நீர் என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி மனிதன் கடவுளோடு சேர்வதற்கு இந்த படைப்பு ஒரு மிக முக்கியமான கருவியாக, படைப்பு மிக முக்கியமான கருவியாக அங்கே பயன்படுத்தப்படுகிறது. மோசேயை கடவுள் அழைக்கிறார், அதற்கு அடையாளமாக என்னத்தை காண்பிக்கிறார்? முட்செடி தீயிலே பற்றி எரிகிறது. இயேசு கிறிஸ்து பல சூழ்நிலைகளிலே தன்னை இயற்கையோடு ஊமைகளை காட்டுகிறார், ஊமைகளை சொல்லிக் கொடுக்கிறார். இன்று எல்லாம் தலைகீழா மாறி போச்சு, இயற்கை எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் இயற்கையை நேசிக்கிறதான் அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அவருடைய ஊழியத்துடைய துவக்க காலத்திலே என்ன செய்கிறார்? வனாந்தரத்துல, மார்க்ல படிக்கிறோம் இல்லைங்களா, வனாந்தரத்துல போயிட்டு தனிமையா இருக்கிறப்போ சோதனைக்காரன் என்ன காட்டுகிறார்? இந்த கல்லுகளை அப்பமாக்கிடும். அப்ப என்ன செய்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு? அப்பாலே போ சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல என்னுடைய வார்த்தையினாலும் விளைப்போம். அப்போ ஒருவேளை அந்த கற்களை எல்லாம் ஒரு நிமிடத்துல அப்பமா மாத்தி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இயற்கையை மீறுகிறவர் அல்ல, இயற்கையை நேசிக்கிறவர் என்பதை காட்டுகிறார். அப்போ உருவாகணும்னா என்ன செய்யணும்? கோதுமையை விளைவிக்கணும், அந்த கோதுமையை பராமரிக்கணும், அதுக்கப்புறம் கோதுமையை
அறுவடை செய்யணும், அப்புறம் அதை பதப்படுத்தி சுத்தப்படுத்தி பொடியாக்கி மாவு உருவாக்கி அப்புறம் தான் என்ன வரணும், அப்பம் வரணும். இப்ப இந்த கல்லு உடனடியா அப்பமா மாறிடுச்சுன்னா யாருக்கு வேலை இல்லாம போயிடும், விவசாயிக்கு வேலை இல்லாம போயிடும். கிறிஸ்துவுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இயற்கையோடு தன்னை இணைக்கிறதா காணப்படுகிறது. இந்த பயாலஜிக்கல் ரிதம், அந்த இயற்கை நேச்சர் அதுதான். அப்பம் எப்படித்தான் உருவாக்கணும், முறையான செயல்பாடுகள்ல விவசாயத்தை உருவாக்கி அவர்கள் மூலமாக தான் உருவாக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் என்ன செய்யல, பிசாசு எப்போ குறுக்கு வழி தான் காட்டுறான். பிசாசு என்ன காட்டுறான், எப்போ குறுக்கு வழி. கல்லு அப்பமா மாறிடுச்சுன்னா இங்க வேற விவசாயிக்கு வேலை இல்ல, நிலத்துக்கு வேலை இல்ல, அது வாழ்வாதாரம் ஒண்ணும் இல்ல, அப்படியே போயிடும். இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. விவசாயிக்கு அங்க வேலை இல்ல, எல்லாரும் எங்க நிக்கணும், வெளியே தான் நின்றுட்டு இருக்கணும். அவருடைய கொள்கைக்கு அவருடைய பேச்சுக்கு நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி குறுக்கு சிந்தனை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை. எல்லா மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கின்ற பொழுது நான் பார்க்கிற அந்த இடத்துல பார்க்கிறப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி கடவுள் இயற்கையை குறித்து, ஆகாய பட்சிகளை கவனித்து பாருங்கள், அந்த பொருட்களை எல்லாம் கவனித்து பாருங்கள், அவைகளை பிழைப்பூட்டுகிறவர் உங்களையும் பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி இயற்கையை பார்க்கின்ற பொழுது கடவுள், நம்ம இயற்கையோடு கூட இயற்கை பார்க்கும்போது நம்ம கடவுளை நேசிக்கணும். அந்த இயற்கையை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த இயற்கை என்ன பாருங்க, இதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். யோனா தீர்க்கன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய சத்தத்தை கேட்டு வழி விலகி ஓடி போகிற பொழுது கடவுள் எப்படி அவருக்கு பாடம் புகட்டுகிறார், கீழ்காற்றை ஏற்படுத்துகிறார். காற்றை ஏற்படுத்தி கப்பல் உடைகிறது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, கடல்ல தூக்கி எரியப்படுகிறார். அப்ப எரியப்படுகிறவருக்கு யார் மூலமாக, ஒரு மீனை உருவாக்குகிறார். அந்த மீன் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல கொண்டு வருது. அதுக்கப்புறம் என்ன, அவர் ஒரு செடி நிழல்ல இருக்கிறார். ஒரு சிறிய புழு என்ன செய்கிறது, ஆமணக்கு செடி உருவாக்குறார். ஆமணக்கு ஒரு சிறிய புழு அந்த செடியை அழித்து போடுகிறது. எல்லா கஷ்டத்தையும் நான் சேர்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மீண்டுமா பட்டணத்துக்குள்ள போகிறார், கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். எல்லாரும் மனம் திரும்புகிறார்கள். அதோடு கூட அங்க இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் எல்லாம் என்ன செய்கிறது, உபவாசிக்கிறது. உங்க பாருங்க, இந்த இடத்துல இயற்கையினுடைய எல்லா கூறுகளும் கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, கடவுளிடத்திலே மன்றாடுகிறது. பாத்தீங்கன்னா ஒரு அப்படி பார்க்கும்போது ஒரு மரம் கூட என்ன செய்துட்டு தான் இருக்கும், கடவுளை துதிக்கிறது. சொல்ற பறவைகளே, மலைகளே, காடுகளே, மலர்களே, நீங்கள் எல்லாரும் யாரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. அந்த இயற்கை எல்லா இடத்துல மௌனமா இருக்கிறது. எங்களை அழித்து போடாதீங்க, கடவுளை எங்களை அழித்து போடாதீங்கன்னு சொல்லி அவைகள் எல்லாம் மனம் திரும்புகிறது இல்லையா? அந்த நினிவேயின் மக்கள் எல்லாம் மனம் திரும்பும் போது மக்கள் மாத்திரம் அல்ல, ராஜா மாத்திரம் அல்ல, அங்க இருக்கக்கூடிய அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னவா இருக்கிறது, பட்டினியா இருக்கிறது. கடவுள் மனம் மாறுகிறார், கடவுள் மனம் மாறுகிறார். மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறார், மனிதனுடைய கூக்குரலை கேட்கிறார், பறவை மிருகங்களுடைய கூக்குரலை கேட்கிற கடவுளாக அவர் காணப்படுகிறார். அப்போ அந்த இயற்கையினுடைய எல்லா கூறுகளும் ஒரு மனிதன் வழிமாறி போகின்ற பொழுது கடவுளிடத்தில் திருப்புவதற்கு அந்த பணியை செய்கின்றது. ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, கடவுளால் ஏவப்பட்ட எல்லா உயிரினங்களும் யாருக்கு பணி செய்கிறது, கடவுளுக்கு பணி செய்கிறது. அது மட்டுமல்ல, யோனா தீர்க்கனுடைய புத்தகத்தை நாம் வாசிக்க 2ஆவது அதிகாரத்துல இந்த 7ஆம் 8ஆம் வசனங்களை பார்க்கும்போது பூமியின் எல்லா கடையாந்தரங்களிலே ஆழ்ந்து போகிறார். முதல் நிலை, முதல் அடுக்கு தண்ணீரை யோனா கத்துறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லது சத்தம் போட்டு கத்துகிறார். அவருடைய சத்தத்தை அவருடைய மீண்டும் கதறுகிறார். பூமியின் கடையாந்தரங்களிலே ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறார். அவரை சுற்றி கடல் பாசியெல்லாம் சூழ்ந்திருக்கிறது. ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற பொழுது அந்த சத்தம் எங்க வந்து சேருது, கடவுளுடைய சந்நிதிக்கு, கடவுளுடைய ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தது. கடவுள் அவரை ஒரு மீன் மூலமாக விடுதலை உருவாக்கி ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். கடவுளுடைய சத்தத்தை கொண்டு சேர்ப்பதற்கு அல்லது மனிதனுடைய கூக்குரலை கொண்டு சேர்ப்பதற்கு, கடவுளுடைய சந்நிதிக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இயற்கையும் வழிபடும். கடலுக்கு அடியிலிருந்து கத்துனா சத்தம் கேட்குமா, கேட்காது. அந்த இயற்கை கூட என்ன செய்யுது, அந்த மனிதனுடைய கூக்குரலை கேட்டு அல்லது மனிதனுடைய கூக்குரலை கடவுளிடத்திற்கு கொண்டு சேர்க்கிறது. அதான் கடவுள் என்ன செய்கிறார், இதுல பார்க்கும் பொழுது படைப்பிலே தன்னை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமத்துல 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே எல்லா உயிரினங்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்கிறார். இனி நான் உங்களை பாதுகாப்பேன், இனி நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி கடவுள் உடன்படிக்கை. நோவாவினுடைய பேழையை நோவா எல்லாத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு இடத்துல பத்திரமான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் எல்லாம் பத்திரமாய் திரும்ப வருகிறார்கள். அப்ப கடவுள் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஒரு உயிர் வாழும் எல்லா ஜீவ ஜந்துக்களோடும் கூட ஒரு உடன்படிக்கை கடவுள் ஏற்படுத்துகிறார். ஒருவேளை இந்த இயற்கையை அழிக்கின்ற பொழுது கடவுளுடைய உடன்படிக்கையை மீறுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஒருவேளை இந்த இயற்கையை நாம் நாசம் செய்யும் போது கடவுளுடைய உடன்படிக்கை மீறுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறி போகும்.
கடவுள் உயிரினங்களோடு அல்லது கடவுள் இயற்கையோடு உடன்படிக்கை செய்த கடவுளாக காணப்படுகிறார். ஏனென்றால் படைப்பிலே தன்னை வெளிப்படுத்துகிற கடவுளாக இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளை பார்க்கின்றோம். மூன்றாவது, படைப்பை பாதுகாக்க அழைக்கிறார். கடவுள் உங்களையும் என்னையும் எதற்காக அழைக்கிறார்? படைப்பை பாதுகாப்பதற்காக அழைக்கிறார். ஐயா அவர்கள் உறுதிமொழியில நம்ம எல்லாரும் சொன்னோம், ஏதாவது ஒரு கரிசனை குழுவிலே நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் இந்த சுற்றுச்சூழல் கரிசனைக்காக ஒரு குழு இருந்து செயல்பட வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த மரங்கள்ல இப்படி செய்ய வேண்டும். ஒரு வீட்டுல என்னாச்சு, ஒரு ஆலயத்துல இந்த மாதிரி ஆலயத்துல எல்லாத்துக்கும் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு செடி கொடுத்தாங்க. நல்ல அழகான பப்பாளி மரங்களை கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் வீடுகளை கொண்டு வச்சாங்க. அந்த ஆயர் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு 7 மாத கால அவகாசம். அந்த 7 மாதத்துல நீங்க எல்லாரும் உங்களுடைய வீட்டுல வளர்ந்த அந்த மரங்கள், கனி தந்திருக்கிற அந்த மரங்களை நீங்க என்ன செய்யணும், போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். பெஸ்டா யார் மெயின்டைன் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்வேன், பரிசு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி கொண்டு போய் வைக்கிறது நம்ம எப்படி செய்யணும், கொண்டு போய் சந்தோஷமாய் இதை கொண்டு போய் நாம வீடுகளை வைக்கணும், வளர்க்கணும், அல்லது வளர்ந்து கணிதம் இருக்கிறத நாம பார்க்கணும். இந்த பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்ப கடவுள் இரண்டாவது பார்க்கும்போது ஆதியாகமம் 2 பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏற்படுத்துகிறார். இதுல கண்காணிகளாக, ஸ்டூவர்டாக உங்களையும் என்னையும் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக நம்ம கேட்கலாம், எங்க இடத்துல இடம் இல்ல, மண் இல்ல, நான் எப்படி என்னால் இயற்கையை பாதுகாக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு விவசாயி உருவாக்குகிற பயிர்களை நம்ம என்ன செய்யலாம், வாங்கலாம். அவங்க கிட்ட பேரம் பேசாம வாங்கலாம். அவங்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை நாம என்ன உதவி, ஒரு இப்படிப்பட்ட போராட்டத்துல நம்மளும் குரல் கொடுக்கலாம். நம்ம இப்படிப்பட்ட போராட்டத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். எப்படி எல்லா வகையிலும் ஆதரவு கொடுக்கலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த மின்னணு சாதனங்கள் மூலமாக இவர்களை நான் ஆதரிக்கிறேன் என்கின்ற பிரகடனப்படுத்தலாம். எங்கெல்லாம் சுற்றுச்சூழல் சீரழிகிறதோ அந்த இடத்துல நம்மை இணைத்துக் கொள்ளலாம். இந்த தவறுக்கு, இது செய்வது தவறு என்கின்ற காரியங்களை நாம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி எல்லாம் நம்ம இணைத்துக் கொண்டு கடவுளுடைய அந்த படைப்பை பாதுகாப்பதற்காக நீங்களும் நானும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு பார்க்கின்ற சூழ்நிலையில் இந்த பருவகால மாற்றம், இந்த சுற்றுச்சூழல பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 6 புயல் ஏற்பட்டிருக்கிறது. 6 சைக்ளோன். ஒரு ஆண்டுக்கு ஒரு சைக்ளோன் இருந்தாலே தாங்க முடியாது. ஒரு ஆண்டுல 6 சைக்ளோன் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே இது பருவநிலை மாற்றம். என்ன நடக்கும்னு பார்த்தா, கடலோரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மூழ்கி போகும். உதாரணத்திற்கு சென்னை கடலோரத்துல தான் எல்லாம் இருக்கிறது. அப்ப அங்கெல்லாம் கடல் மட்டம் அதிகமாகும். 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாலத்தீவு அப்படிங்கிற ஒரு அரசாங்கம், மால்தீவ்ஸ், அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கடலுக்கு அடியில் ஒரு பெரிய ஹோட்டல் உருவாக்கி அந்த கடலுக்கு அடியிலே அவர்கள் தங்களுடைய பாராளுமன்ற கூடுகையை நடத்துகிறார்கள். எதற்கென்று சொன்னால், இன்னும் 10 ஆண்டு காலத்திலே மாலத்தீவு அழிக்கப்பட்டு போகும். மாலத்தீவு கடலுக்கு அடியிலே மூழ்கிவிடும். அதை உலகத்திற்கு காண்பிப்பதற்காக நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கூடுகையை நாங்கள் இந்த கடலுக்கு அடியிலே நடத்துகிறோம் என்று சொல்லி அவர்களோட அடையாளத்தையும் ஒரு அலாம் கொடுக்கிறார்கள், ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார்கள். இப்படி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து போவார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். நாங்க எங்களுக்கு என்ன, கடல் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், கடல்ல இருந்து விலகி இருக்கிறோம் அப்படி கூட சொல்லலாம். ஆனா இப்படி எல்லாம் பருவநிலை மாற்றம் உருவாகும் பொழுது, கடல் மட்டம் உயரும் பொழுது பூமி என்ன செய்யப்படும், அசைக்கப்படும். என்ன நடக்கும்னு பார்த்தா புவி அதிர்ச்சியை உருவாகும். அப்ப இதெல்லாம் இதனுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கார்பனுடைய சீக்வென்சேஷன், அதிகமாக கழிவு, தொழிற்சாலைகள் இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள், இப்படிப்பட்ட காரியங்கள், இன்னுமாக போக்குவரத்து நெரிசல்கள், அதே மாதிரி விதிமுறையை மீறி கட்டப்படுகிற கட்டிடங்கள், இவைகள் எல்லாமே ஒரு மாற்றத்தை உருவாக்கிவிடும். இப்படிப்பட்ட காரியங்கள் மிக கரிசனையோடு நாம் உருவாக வேண்டும். வளர்ந்த நாடுகள் எல்லாம் வளர்ந்து பெருகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மற்றவர்களுடைய பிரச்சனை கண்களுக்கு தெரிவதில்லை. அதனாலதான் உலக அளவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலே இணைந்து வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய என்னுடைய பங்கு இந்த சமூகத்திலே இன்று நம்முடைய திருச்சபைகள், குறிப்பாக இந்த தென்னிந்திய திருச்சபை ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பருவகால மாற்றத்திற்கும் சுற்றுச்சூழல் பிரச்சனை குறித்து பேசுவதற்கும், சுற்றுச்சூழல் பிரச்சனை இது உலகத்திற்குரிய பிரச்சனை அல்ல, இது எங்களுடைய பிரச்சனை. கடவுள்
எப்படி பார்க்கிறார், கடவுள் இந்த சுற்றுச்சூழலை அல்லது உயிர் சூழலை நேசிக்கிறார், கடவுள் எப்படி பார்த்தார் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்மை வழி நடத்துகிற இந்த திருச்சபைகளுக்கு முன்மாதிரியாக காணப்படுகிறது. அதற்காக நாம் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். பலவிதமான சொல்லுகிறார்கள், 20 பேர்ல ஒருவருக்கு புற்றுநோய்க்கான கூறுகள், புற்றுநோய்க்கான அறிகுறிகள் காணப்படுகிறதாக சொல்லுகிறார்கள். புற்றுநோய் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த கோவிட்-19 இருந்ததுனால புற்றுநோய், ஹார்ட் அட்டாக் எங்க போச்சுன்னே தெரியல. அதை பத்தி யாரும் அதிகமா பேசுறது இல்லை. இதெல்லாம் அதிகமான உயிர்களை பழிவாங்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இந்த லாக்டவுன்ல பார்க்கும்போது நம்ம கூட சில நேரங்கள் என்ன செய்ய, சரியாக நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, மாறிவிட்டது. எல்லாம் வீட்லயே இருக்கிறதுனால, அதிகமான உணவை எடுத்துக்கொண்டதுனால இன்னைக்கு நிறைய பேர் இருதய நோய்க்கு பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அப்போ இது எல்லாம் பார்க்கிறது, இந்த கோவிட்-19 இந்த பிரச்சனையோட தளர்வுகள் இருந்தாலும் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட வைரஸ்கள் உருமாறி நோயை பரப்புகிறதாக காணப்படுகிறதாக சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்க, மனிதனுடைய பங்கு என்னவென்று சொன்னால், இந்த இயற்கையை நேசித்து அதை பராமரிப்பதற்காக கடவுள் மனிதனை ஏற்படுத்துகிறார். நீங்கள் இதை பண்படுத்தவும் பராமரிக்கவும் அழைக்கப்படுகிறார். எல்லாவற்றையும் கடவுள் வார்த்தையினால் உருவாக்குகிறார். மனிதனை உருவாக்கின்ற பொழுது மூவருமை கடவுள், நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து மனிதனை உருவாக்குவோமாக அப்படின்னு சொல்லுகிறார். ஏனென்று எப்படி தம்முடைய சாயலின்படியே உருவாக்குவோம், எப்படி தம்முடைய சாயலின்படியே உருவாக்குவோம் என்று சொல்லி கடவுள் உருவாக்குகிறார். எதற்கு? மனிதன், உருவாக்கப்பட்ட மனிதன் ஒருவேளை ஒரு ராஜாவை போல அல்லது ஆண்டு கொள்ளுகிறவனாக அல்ல, மாறாக இந்த படைப்புகளை எல்லாம் பாதுகாப்பதற்காக மனிதனை உருவாக்குவோம் என்று சொல்லி கடவுள் உருவாக்குகிறார். பாருங்க, எல்லாத்தையும் வாயில படைச்சிட்டார் கடவுள், தன்னுடைய வார்த்தையினால் உருவாக்குகிறார். மனிதனை தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபத்தின்படி உருவாக்குகிறார். கிரியேட்டர் காட். அப்போ அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் கோ-கிரியேட்டர்கள். அவருடைய படைப்பை பாதுகாப்பதற்காக, அவருடைய படைப்பை இந்த பூமியிலே பராமரிப்பதற்காக கடவுள் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் நமக்கு உங்களுக்கும் என கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு சவால், ஒரு அழைப்பு. அதன் ஒரு சிறு அடையாளம் தான் இந்த மரக்கன்றுகள், கைகளில் இருக்கக்கூடிய இந்த மரக்கன்றுகள். We can't live without the essence of nature. ஒருவேளை இயற்கையினுடைய கூறுகள் இல்லாமல் உங்களால் என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உங்களுடைய இந்த கூறுகள் என்ன? இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்ட மக்களிடத்துல போய் பார்த்தோம் என்று சொன்னால், மருத்துவர் அவரை பார்க்கிறது 2 நிமிடம், கிட்டத்தட்ட 6-7 மீட்டர் இடைவெளியில் நின்றுட்டு ஒரே வார்த்தை தான், ஐயா தூங்குனீங்களா, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? ஒவ்வொரு நாளும் மருத்துவர் இடத்துல கேட்கிற கேள்வி இவ்வளவுதான். இந்த கேள்விதான் கேட்பாங்க. அவ்வளவுதான், நீங்க நல்லா இருக்கீங்களா, ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, அவ்வளவுதான், ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும், அவ்வளவுதான். ஏனென்று சொன்னால், அப்படி ஒரு இடைவெளியோடு, மனிதனை ஏற்றுக்கொள்ள முடியாத இடைவெளியோடு நம்முடைய வாழ்க்கை மாறி போனது. இதை பத்தி யாருமே ஒரு நாளும் நாம யோசிக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கணும். இதன்படியெல்லாம் நாம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையை நாம் மதிக்காமல் எப்பொழுதெல்லாம் மீறி செல்கிறோமோ, மனிதனுடைய நடவடிக்கைகள் அதிகரிக்கிறதோ, அப்பொழுது இயற்கை தன்னை மாற்றி அமைக்க ஒரு சில காரியங்களை செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் படைப்பனைத்தும் கடவுளுடைய மீட்புக்காக தவித்து வேதனைப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். சிலுவையில பார்க்கின்ற பொழுது நம்முடைய சிலுவை கூட எப்படி இருக்கிறது, வெர்டிகலா இருக்கக்கூடியது. அதே போல ஹரிசாண்டல், இந்த வெர்டிகலா இருக்கிறது எங்க முடியுது, பூமியிலே முடிகிறது. அந்த மீட்பு மனிதனுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் உள்ளானது. அனைத்து உயிர்களையும் மீட்பதற்காக கிறிஸ்து பூமியிலே உருவானார். பூமியிலே தன்னை அர்ப்பணிக்கிறார், பூமியில் தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறார் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் காணப்பட இந்த நாளில் அழைக்கப்படுறதுதான் இந்த நற்செய்தி பாடத்துல நாம் எதை படிக்கிறோம் என்று சொன்னால், பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிற ராஜ்யம் என்னது? மகிழ்ச்சி நிறைந்த, சமாதானம் உள்ள, அல்லது எவ்விதத்திலும் பகைகள் அற்ற, எவ்வகையிலும் சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாத ஒரு நல்ல இடம், எதிராளி இல்லாத இடம் இல்லையா? ஏசாயா தீர்க்கனுடைய புத்தகத்திலே 17வது அதிகாரம் 23 வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு பூமி, சமாதானம் நிறைந்த உம்முடைய அரசு வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம கடவுளிடத்திலே கேட்கிறோம். பிதா அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அங்க என்ன கிடைக்கும்? உணவு கிடைக்கும். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்னைக்கு எங்களுக்கு வரக்கூடிய உணவு வராம போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நல்ல உணவை தார். கடவுள் எங்களுக்கு உணவை தரணும்னா என்ன நடக்கணும்? இங்க
விவசாயம் செழிக்கணும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீ காண்கின்ற தீமை, நீ பாருங்க செல்போன் டவர், இதனால நோய்கள் பரவுதுங்கிறாங்க, ரேடியேஷனால கேன்சர் பரவுதுங்கிறாங்க, கழிவுகள்ல அல்லது இந்த அணு உலை கழிவுகளினால அந்த நம்முடைய குரோமோசோம்ல மாற்றம் உருவாகி புதிய புற்றுநோய்கள் உருவாகிறது என்று சொல்றாங்க. தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து ரட்சித்துக் கொள்ளும் கடவுளுடைய அழைப்பு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடவுள் உங்களையும் என்னையும் அவருக்காக நிலைத்திருக்க, அவருக்காக படைப்பை பாதுகாக்க ஏற்படுத்துகிறார். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கஸ்டோடியன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மரத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு மிக சரியாக இருக்க வேண்டும். இந்த மனிதன் ஒருவேளை இந்த மரத்தை என்ன செய்து விடக்கூடாது, வளர்கின்ற சூழ்நிலை அதை வெட்டக்கூடாது, வளர்கிற சூழ்நிலை அதை வெட்டக்கூடாது, டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, இயற்கையை வந்துட்டு பாழ்படுத்தக்கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கரெக்டா இருந்தா தான் நம்ம வாழ முடியும். இயற்கையினுடைய கூறுகளோடு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உறவு மிகச் சரியாக இருந்தால்தான் நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஒரு இடத்துல பேரழிவுகள் உருவாகி கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை வாழ முடியாது, நம்முடைய வாழ்வாதாரங்கள் மறைந்து போய்விடும் என்று சொல்லுவார்கள். தென்னிந்திய திருச்சபையினுடைய COP26 என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட், அதாவது உலக நாடுகள், இது உலகம் சார்ந்த பிரச்சனை, உலக நாடுகளோடு சேர்ந்து என்ன செய்யறாங்க, இந்த சுற்றுச்சூழல் குறித்த பிரச்சனைகளை குறித்ததான ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறார்கள். ஒரு கார்பன் இங்க உருவாகுது, கார்பனுடைய அளவு அதிகமாகிறது என்று சொன்னால் அது ஒருவேளை நம்முடைய கார்பனா, இப்ப உலகத்துல குளோபல் வார்மிங் எங்கிருந்தாவது ஒரு கார்பனுடைய எண்ணிக்கை, கார்பனுடைய அந்த அளவு அதிகமாக, கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகமாகி மனிதனுடைய சுவாசிப்பதற்கான வாயுவில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்று சொன்னால் இது உலகத்தின் சார்ந்த பிரச்சனைகள். நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி தீர்மானிக்கிற மிக முக்கியமான கூடுகையிலே உலகின் மிக முக்கியமான சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, இந்த சபைகளோடு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இணைந்து கொண்டு இந்த COP26 என்கின்ற இந்த ப்ராஜெக்டை, இந்த பணியை செய்ய, அதனுடைய ஒரு அடையாளம் தான் இன்று நீங்களும் நானும் பார்த்த சிந்தித்த இந்த அழகான இந்த தலைப்புகளை சிந்தித்தோம், பாடல்களை கொண்டு போனோம். இந்த அறிவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பருவநிலை மாற்றம் சார்ந்த அறிவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே காணப்படுகிறது. அதற்கு தலைவராக ஐயா அவர்களும் மற்ற மக்களும் இருந்து இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் குறித்த அறிவு, பருவநிலை மாற்றம் குறித்த அறிவு, நோய்களை குறித்ததான அறிவு, இதற்கு எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற மாற்றத்தின் காரணி முன்னோடியாக இருக்கக்கூடிய மக்கள், சின்ன பிள்ளைங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கையில அல்லது அன்றாட வாழ்க்கையில இதை பத்தி கொண்டு வராங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றதுல இருந்து, அல்லது தன்னுடைய இல்லங்களில கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சிக்கு கொடுக்கிற காரியங்களில் இருந்து, நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் மிக தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள், இந்த சிறிய சிறிய காரியங்கள் ஒருவேளை உலக அளவில் ஒரு பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் நாம் வாழ்கிறதற்கான பூமி இன்னொரு கோலம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நாம் வாழ்கிற பூமி இதுதான், நமக்கு இதை விட வேற எங்கேயும் பெரிய ஒரு நல்ல வாழ்வதற்கான ஒரு இடம் கொடுக்கப்படவில்லை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற பணியை செய்வதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யப்படுகிறோம், அழைக்கப்படுகின்றோம். கடவுள் என்ன செய்கிறார், கடவுள் படைப்பை நன்மையாக்கி தருகிறார், கடவுள் படைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார், கடவுள் படைப்பை பாதுகாக்க உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஒரு யூதர்களுடைய மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், கடவுள் மேசியா வருகிறார், மேசியாவை வரவேற்க வேண்டும், மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. இஸ்ரவேல் மக்கள் மரங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், ஒருவேளை மரத்தை வெட்டணும்னா இஸ்ரவேல் நாட்டில் அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். அதற்கு பின்புதான் என்ன செய்ய முடியும், மரங்களை வெட்ட முடியும். உங்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையும் மரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யூத ஒரு ரபீன் இடத்துல கேட்கிறார்கள், ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். யூஹோனான் பென்சாக்கி என்கின்ற அந்த ரபீன் இடத்துல கேட்கிறார்கள், நீங்க ஒரு மரக்கன்றை எடுத்துக்கொண்டு அதை நடுவதற்காக செல்லுகிறீர்கள், அந்த மரத்தை நீங்க நடணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையே உங்கள் காதுகளிலே ஒரு சத்தம் கேட்கிறது, மேசியா வந்து விட்டார் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. நீங்கள் எதை செய்வீர்கள், முதல்ல எந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை ஒரு மனிதன் கேட்கிறார். அப்போ அந்த யூஹோனான் பென்சாக்கி என்கிற மனிதன் சொல்றார், முதலிலே நான் போய் மரத்தை நட்டு வைப்பேன். முதல்ல நான் என்ன செய்வேன், மரத்தை நான் நட்டு வைப்பேன். அதற்கு பின்புதான் நான் என்ன செய்வேன், மேசியாவை வரவேற்க நான் போவேன் என்று சொல்லி அந்த மனிதன் வந்து சொல்லுற வாழ்க்கையில விசுவாசம், வாழ்வினுடைய காரியம், இத்தனை நாள் காத்திருப்பு எல்லாம் மேசியாவை வரவேற்கிறதா. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு கடவுள் உருவாக்கின, எனக்கு முன்பதாக உருவாக்கின ஒரு மரத்தை நான் பூமியிலே நட்டு அதற்கு பின்புதான் நான் யாரை வரவேற்க போறேன்,
மேசியா கடவுளையே நான் வரவேற்க போவேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே படைப்பை பாதுகாக்க கடவுள் உங்களுக்கும் எனக்கும் அழைக்கிறார், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். Nature is ready to provide all our need, but not our greed. But not our greed. அதாவது இயற்கை எல்லா வகையிலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவைக்கும் மிஞ்சி, நம்முடைய தேவைக்கும் அதிகமாகி பேராசையாகி போகின்ற சூழ்நிலையிலே, இயற்கையினாலே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையிலே இயற்கை தன்னை மாற்றி அமைக்கிறது, அல்லது இயற்கை நமக்கு எதிராக மாறுகிறது என்று சொல்லி கூட இதை நாம் பார்க்கலாம். இது காந்தியடிகள் சொன்ன வார்த்தை. கடவுள் படைப்பை நன்மையாக காட்டுகிறார். கடவுள் படைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த கடவுள் படைப்பை பாதுகாப்பதற்கு இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதன் ஒரு சிறு அடையாளமாகத்தான் இந்த பணியை நாம் செய்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னும் பல காரியங்களிலே உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது உண்மையிலேயே ஒரு சுற்றுச்சூழல் கரிசனையுள்ள ஒரு தனி மனிதனாக, ஒரு திருச்சபையாக, ஒரு சமூகமாக நீங்களும் நானும் எதிர்வரும் நாட்களிலே உருவாவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அவ்வகையிலே கடவுள் நம்முடைய விசுவாசத்தையும், குறிப்பாக கடவுள் எல்லாவற்றையும் இயற்கை படைத்தார் என்கின்ற அந்த விசுவாசத்தையும் நாம் அறிக்கை செய்யவும், அதன் அடிப்படையில் இயற்கையை பாதுகாக்கவும், இதன் மூலமாக கடவுளை நேசிக்கவும், கடவுளை கனம் பண்ணவும் இந்த காலை வேளையிலே கடவுள் உங்களை அழைக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சகல படைப்புகளையும் மனிதனுக்கு நன்மையாக்கி தந்து எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற நல்ல கடவுளே, நீர் எங்களுக்கு படைப்பை நன்மையாக்கி தந்தீர். நாங்கள் சந்ததி சந்ததியாக வாழ்ந்து வந்தோம். எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல இயற்கையை, நல்ல பருவ சூழ்நிலையை நாங்கள் கொடுக்க அதற்கு ஒரு கருவியாக இன்று எங்களை பயன்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த சிறு சிறு செயல்பாடுகள் இது உலக அளவிலே அல்லது இந்த உலகின் சூழ்நிலைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசிக்கிறோம். இந்த படைப்பின் மூலமாக உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேருகிறோம். உம்மோடு கூட நாங்கள் நெருங்குகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய வழிகளை நாங்கள் செவ்வை பண்ணுகிறோம். இந்த படைப்பின் மூலமாக எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த படைப்பை பாதுகாக்க நாங்கள் எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிடைக்கப்பட்ட வாய்ப்புக்காக, சிந்திக்க கிடைக்கப்பட்ட நேரத்திற்காக, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய இந்த கரிசனைக்காக, இது வழி நடத்துகிறவர்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பணிகளில் நாங்களும் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஒரு சுற்றுச்சூழல் கரிசனை நிறைந்த ஒரு திருச்சபையாக, குடும்பமாக, தனி நபராக, சிறு குழந்தையாக, ஒரு இளம் வாலிபராக நாங்கள் தொடர்ந்து முன்னேற எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று அனைவருக்கும் தெரிந்த பாடல்கள் குழுவினோடு நீரின்றி வாழ்வேது இறைவா என்ற பாடலை எழுந்து நின்று பாடி நம்முடைய இரண்டாவது பைக்காணிக்கு நம்முடைய
வருகின்ற 2ஆம் தேதி தம்முடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து முழங்கால்களை முடைக்குமுக்கு நன்றி செலுத்துகின்ற அருமையான சகோதரர் மோகன சுரேஷ் டாக்டர் ஜெசிந்தா அம்மா அவர்களை கரங்களில் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நன்பின் ஆண்டவரே, காலை 8:30 மணியிலிருந்து இந்த 11 மணி வரைக்கும் இந்த நேரத்தை உமக்கென்று நாங்கள் கொடுத்திருக்கிறோம் சுவாமி. எவ்வளவு அதிகமான நேரம் கடவுளுக்கென்று படைக்கிறோமோ என் குடும்பங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிப்பீங்க சுவாமி. சிறப்பு 5ஆம் ஞாயிறு நீங்க படைத்த படைப்பை குறித்த ஒரு சிந்திக்கின்றோம். ஆவியானவரே, எத்தனையோ பேர் இருந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய வார்த்தையின் மூலமாய் மீண்டும் எங்களை சீர்தூக்கி பார்க்குமாறு இந்த படைப்பில் நாங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் சுவாமி. அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கூட பேசுறீங்க. அதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் பங்கு பெற்ற ஒவ்வொரு ஐயாமா, அம்மாமா, குட்டி தம்பி தங்கைகள், வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த சர்ச்சை விட்டு அவங்க வெளியே போகின்ற பொழுது சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மனநிறைவினாலும் நீங்க வழி அனுப்புமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையில மிகுந்த சிரத்தை எடுத்து எத்தனை ஸ்டடிஸ் இருந்தாலும் வேலைகள் இருந்தாலும் இந்த ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஸ்கிரிப்ட் மூலமாக பாடல்கள் மூலமாக ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அன்புக்குரிய வாலிப சகோதர சகோதரிகள், உடைய சண்டே ஸ்கூல் குட்டி தம்பி தங்கைகள் எல்லாரையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம் சுவாமி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்குமாறு நான் ஜெபிக்கிறோம். பாஸ்டேட் கமிட்டி செக்ரட்டரி, ட்ரெஷரியா, பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் இந்த ஆராதனையை ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று சிறப்பாக நிறைவேறும் என்று சொல்லி உடைய நாமத்தை உயர்த்திருந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கோ கிரியேட்டராக, சக படைப்பாளர்களாக, பணியாளர்களாக எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் உடைய சமூகத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். கோயம்புத்தூரிலிருந்து இந்த தரிசனத்தை, இந்த இயற்கை பணியை குறித்த தரிசனத்தை பகிர்ந்து கொண்ட ப்ரொஃபசர் டாக்டர் ராபின்சன் ஐயா, அம்மா, குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த பணிகளோடு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அநேக வாலிபர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளில் உங்களுடைய கிருபை, அவருக்கு வேண்டிய சரீர சுகபல நாற்றம், இன்னும் எங்களை அதிகமான ஒரு உயர்வை கொடுக்க போகிற கிருபைக்காக எங்கள் படைத்த 2வது காணிக்கை, தோத்திர காணிக்கை எல்லாவற்றையும் உடைய கரங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய பாதுகாப்பும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தேச ரட்சகரின் மூலமே
கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். பரமண்டிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்துவின் சேர்ப்பதாக, ஆகாரத்தை தாரும், விரோதமாய் பிரசங்கம் பண்ணிக்கிற குற்றங்களை மன்னியும், யெகோவாவிற்கு பிரவேசிக்கும் கொள்ளும், ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உண்டவர்களே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் தயவுள்ள கிருபைக்கு நம்மையும் அனைத்து ஒரு குடும்ப செனாண்டஸ் இறை மக்களையும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ப்ரொஃபசர் டாக்டர் பிலிப் ராபின்சன் ஐயாவோட குடும்பத்தோடு இந்த இயற்கை பணியில் பாதுகாப்பு பணியில் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்ட வாலிப சகோதர எல்லாரையும் கரங்களுக்கு கொடுக்கிறோம். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளை அன்பு தூய ஆவியானவருடைய கூச்சலுக்கு நம்முடைய மீண்டும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கி தாங்கி வழி நடத்துவாராக. மங்கள கவிகளிலே இரண்டாவது கவி கர்த்தர் தந்த ஈவுக்காக என்ற பாடல் இளமையை பாடி நிறைவு பாடலாக பாடும். கர்த்தரோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.